நாமத்தினால நான் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் வருகிறவர்கள் வந்து கொண்டு இருக்கட்டும். ஏன்னா டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும், வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனாலும் கூட நம்ம சரியான நேரத்தில் ஆரம்பித்து சரியான நேரத்தில் நம்ம முடிக்கல. உங்களுக்கு வேலைகள் இருக்குது, நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். எப்பொழுதுமே அந்த நேர்த்தியான நேரத்தை ஆரம்பித்து நேர்த்தியான நேரத்தில் முடிப்பது வழக்கம். இந்த நாளிலும் கூட நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சார், நம்ம மத்தியில் பாஸ்டர் எல்ஏ சைமன் வந்திருக்கிறாரு. ரெவரண்ட் எல்ஏ சைமன், உங்களை இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். அவருடைய துணைவியார், பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்திரிச்சு நின்றீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எழுந்திரிச்சு நில்லுங்க. ஒரு பலத்த கரங்களை தட்டுவோமா? தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் உட்காரலாம். ஸோ குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. இன்னும் சில அவங்களுடைய பிள்ளைகள் ஒரு சில பாடம் காரணத்தினால கீழே காரில் அவங்க அந்த பைபிள் ஸ்கூலுடைய பாடங்களில் ஜூம் வழியாக கலந்து கொள்கிறாங்க, வர முடியல. அதுக்கு பிறகு வந்து சேர்ந்து கொள்ளுவாங்க. ஓகே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் எல்ஏ சைமன் என்பவர் நமக்கு நன்கு அறிமுகமானவர். இந்த திருச்சபைக்கு வந்து நினைக்கிறேன் ஒரு முறை வந்திருக்கிறாரு. ஸோ ஒரு முறை வந்திருக்கிறாரு. அதோட இப்போ தான் அவருக்கு நான் அழைப்பு கொடுத்துருக்கிறேன். ரொம்ப பிஸியான ஒரு ஊழியக்காரர். அவருடைய ஊழியத்தை பார்த்திங்கன்னா முக்கியமாக சித்தியாலாமில் நியூ விஷன் அசெம்பிளி அந்த திருச்சபையினுடைய தலைமை போதகரும் ஸ்தாபகரமாக இருக்கிறார். நல்ல ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியவர். அவருடைய ஊழியத்தினுடைய காரியத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் 9 கிளை சபைகள் இருக்கிறது. நிறைய ஊழியர்கள் அதில் உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஏஐசிஎஃப் உடைய தலைவராகவும் அவர் பணியாற்றி வருகிறார். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ஊழியத்தில் வேதகம கல்லூரியில் அவர் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார். அந்த வேதகம கல்லூரியை குறித்து அவர் ஒரு வேலை சொல்கிறதா இருந்தால் சொல்லுவார். அதில் ஏறக்குறைய 200 மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறாங்க. ஓல் மலேசியாவிலையும் அவ்வளோ பேர் படித்து கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளவு ஊழியங்கள், இவ்வளவு காரியங்கள், இதுக்கெல்லாம் கோஆர்டினேட் அந்த பைபிள் காலேஜுடைய அந்த படிக்கிற மாணவர்களுக்கு அந்த காரியத்திற்கு கோஆர்டினேட்டராகவும் பணியாற்றி கொண்டு வருகிறார். இப்படி எப்பொழுதும் ரொம்ப பிஸியாக இருப்பார். ஆனால் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவ்வளோ பிஸிலையும் அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப முதலிடம் கொடுப்பார். எங்கே போனாலும் டக்குன்னு என்ன பண்ணிடுவார், ஃபோன் எடுத்து வீடியோ கால் பண்ணிடுவார். அப்படி இவங்க பண்ண தவறிட்டாலும் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ இவரை ரொம்ப அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் வெளியே வந்துட்டா ரொம்ப ஒரு அருமையான நபர். ஊழியங்களில் மாத்திரம் சாட்சி பெற்றவர் அல்ல, அவருடைய மனைவிக்கு நல்ல கணவராக இருந்திருக்கிறார். அதுதான் பெரிய சாட்சி. பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவாக இருக்கிறார். அதே நேரத்தில் 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் நான் நினைக்கிறேன் 2 பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள், 3 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், 6வது பிள்ளை இல்லை. ஓகே, மூத்தவர் இவர். சரி, ஓகே. என்னன்னா இவருடைய ஸ்தானங்கள் வந்து வாலிபத்தை கடந்து கணவர்ன்ற ஸ்தானம் கிடச்சிச்சா, அப்புறம் அப்பான்ற ஸ்தானம் கிடச்சிச்சா, இப்போ அதுக்கும் மேலே தாத்தா. அதனால் நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்து பயந்து ஏமாந்துடாதீங்க. ஒரு 20 வயசு இருக்குன்னு சொல்லி நம்ம மத்தியில் இருக்கிறவர் வந்து எல்லாத்துலேயும் அந்த மாதிரி அனுபவம் உள்ளவர். குடும்ப ரீதியில் குடும்பத்தை நடத்துகிறதுல அனுபவம் உள்ளவர். அதே நேரத்தில் ஸ்தாபன ரீதியில் ஒரு தலைமைத்துவத்தில் அனுபவம் பெற்றவர். ஒரு சபையில் ஒரு தகப்பனாக இருக்கிற ஒரு அனுபவம் பெற்றவர். இப்படி ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரரை இந்த வருஷத்தில் நம்ம சந்திப்பதில் தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அதனால் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு, நானே இந்த நேரத்தை ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது. சரி, நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு அவருக்கு கைத்தட்டுறதுக்கு முன்ன சிஸ்டர் நீங்கள் ஏதாகிலும் ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறீங்களா? வாங்க, கைத்தட்டினா தான் வருவீங்களோ? வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க. ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மனதில் உள்ளது, உங்கள் மனசில் பட்டது, ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்கள். கணவருடைய அனுமதியோடு தான் பார்க்குறீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இந்த நாளிலும் கூட நான் தான் இந்த முதல் சபைக்கு நான் முதல் தடவை நான் வந்திருக்கிறேன். நான் கர்த்தருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட பாஸ்டர் சொன்னாங்க, லீடர்ஸ் மீட்டிங் சொன்னாங்க. இங்கே வந்திருக்கிற யாவரும் பாஸ்டர் நல்லா பேசுவார். தேவனுடைய வார்த்தைகளை நல்லா கற்றுக் கொடுப்பாரு. நீங்கள் நல்லா அதை பிடிச்சி நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் வருகிற நாட்களில் கூட ஊழியத்தை நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வெரி குட், தேங்க்யூம்மா, தேங்க்யூ. அவங்களுடைய சாட்சியை பார்த்தீங்களா? ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்ம ரெவரண்ட் எல்ஏ சைமன் அவர்களை நம்ம அன்போடு வரவேற்போம். ஆக பின்னால் உள்ளவர்கள் தயவு செய்து மண்ணுக்கு வந்துடலாம். உட்காரலாம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று நம்முடைய கரங்களை தேவனுக்கு முன்பதாக உயர்த்தி, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக, உடைய நல்ல பிரசன்னத்திற்காக, உடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, உம்முடைய ஆலயம், நீ ரத்தம் கொடுத்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. ஆண்டவரே, இந்த சபைக்கு ஒரு நல்ல மூத்த போதகராக அவரோடு இணைந்து போதகர் ஆண்டவரே ரெவரண்ட் ஜேம்ஸ் அவர்களுக்கும், ரெவரண்ட் ஜீவா அவர்களுக்கும், ஆண்டவரே போதகர் ஜெசாய் அவர்களுக்கும், இந்த சபையில் இருக்கிறதான எல்லா தேவ மக்களுக்கும் மனதார நன்றி. பிதாவே, நீர் எங்களை உருவாக்கி கொண்டு வருகிற நல்ல ஆண்டவர், ஆவியானவர் எங்களை போதிப்பீராக. உடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஜீவன் கொடுத்திருக்கிறீர். அது உமக்காகவே ஆண்டவரே. ஆண்டவராகிய தேவனை உமோடு இணைந்து ஓட கர்த்தர் எங்களை பக்குவப்படுத்துவீராக. வருஷத்தின் முடிவில் இருக்கிறோம். கர்த்தர் எங்கள் நோக்கங்களை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் ஆண்டவரே இந்த இடத்துல, இந்த சபை ஆண்டவரே ஒரு தேவ சித்தத்தோடு வைக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பல மடங்கு இன்னும் பெருகும்படியாக ஜெபிக்கிறேன். பல ஊழியங்கள் வளரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல ஸ்தாபனங்களுக்கு இது கை கொடுக்கிற ஊழியமாய் கர்த்தர் வைத்திருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய சிறகுகளினாலே இந்த ஊழியத்தை மூடி நீங்கள் மறைத்திருப்பதற்காக நன்றி. இதோ உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் நான் வாய்க்காமல் போக பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய மனதில் வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் கொடியேற்றுவீர்கள். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஆசீர்வாதமாக, ஜெயமாக நான் மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை வெளியரங்கமாய் ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் காணத்தக்க உதவி செய்யுங்க. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு தருகிறோம். எல்லாம் உம்மால வந்ததப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவு வேளையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். விசேஷமாக எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த என்னுடைய நல்ல அன்பான போதகர்கள், ரெண்டாவது அன்பான சகோதரர்கள், சகோதரி, அது மாத்திரமல்ல என்னுடைய ஊழியத்திற்கு நல்ல ஆலோசகர், காரியத்திற்கும் எனக்கு நல்ல சில வேளைகளிலே அடிக்கடி ஊழியத்தினுடைய ஆலோசனைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வது எங்களுடைய வழக்கம். அது மாத்திரமல்ல,
என்னுடைய ஊழியத்தில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு காரியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல போதகர், நல்ல நண்பர் கூட இருக்கும் பொழுது, இப்பொழுது நான் இருக்கிற நம்மளுடைய சபையினுடைய பெயர் நியூ விஷன் அசெம்பிளி. அந்த சபையை ஆரம்பிக்கப்படுகிற காலகட்டங்களில் என்ன செய்வது, எப்படி இன்னும் முன்னுக்கு போகலாம் அப்படின்ற யோசித்திருந்த நாட்களிலே எனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்த 2 நல்ல அன்பான உள்ளங்கள், நல்ல அன்பான பாத்திரங்கள். இன்னும் வரைக்கும் நிறைய ஊழியங்களிலே எங்களுடைய பயணங்கள், எப்படி பவுலுக்கு ஒரு தீமோத்தேயு போல, எனக்கு அவர் நல்ல ஒரு பவுலை போல. நான் என்ன சொல்லுவேன்னால், அதாவது ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தேன் தெரியுங்களா, நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காக வரல. எங்கள் ஒரு பாகிஸ்தான் பிரசங்கியார் பேசி கொண்டிருந்தார். அவருடைய பிரசங்கத்தை கேட்குறதுக்காக வந்தேன். 2வது தடவை இன்றைக்கி வந்திருக்கிறேன். நான் உண்மையாகவே நான் சொல்கிறேன், அதாவது நான் ஊழியத்தில் அவரிடத்துலேருந்து கற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஏன்னா நல்ல பேசக்கூடிய அவரும் சரி, ரெவரண்ட் ஜீவாவும் சரி, ஐஸ் வைக்கிறதுக்காக அல்ல, எனக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே ஏறக்குறைய ஒரு 30 வருடங்களாக அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய தயவுனாலே ஊழியத்தில் நிறைய அனுபவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கற்றுக்கொண்டு வருகிறோம். சரிங்களா? அதனால் பாஸ்டர் சொன்னது 9 சேர்ச்சி நிறைய காரியங்கள்லாம் என்கிட்ட இருக்கிறத சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? நான் கற்றுக்கொண்டு வந்ததை, இல்லாததை நான் போதிக்கிறத பார்க்கலும் ஒன்று வேதம். உங்களை பார்த்தீங்கன்னா நம்மளோடு கூட எல்லோரும் இருக்கிறீங்க. உங்களை எல்லாருக்கும் தலைவர்களுக்கு பாஸ்டர் சொன்னாங்க 22 தலைவர்மார்கள் இருக்கிறாங்க, 22 டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, 60 அதோடு கூட இணைந்த நீங்கள் லீடர்ஷிப்பில் இருக்கிறீங்க. நல்ல ஒரு காரியத்தில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, தொடர்ந்து ஓடுங்க. நான் எதை முக்கியத்துவத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன் என்றால், உறவுகள் முக்கியம். உறவுகள், சரிங்களா? ஊழியமா உறவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவு இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். சரிங்களா? நீங்கள் நிறைய பேர் ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அப்பப்போ கோவப்பட்டுக்குவாங்க, சில வேளையில் மூஞ்சி தூக்கிக்குவாங்க. ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க சீக்கிரமாக இறங்கி வர மாட்டாங்க, அப்படியே நான் பிடிச்ச இதுக்கு ரொம்ப அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்களுக்கு விருப்பமாக செய்வாங்க. அதாவது எந்த ஒரு காரியத்தையும் பிடிச்சி நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதனால் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஆதாரமாக வச்சு இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சிவா அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். உங்களையும் நான் எல்லாரையும் வரவேற்கிறேன். உங்கள் கையில் பைபிள் இருந்தால் நல்லது. நம்மளோடு கூட நம்மளுடைய லீடர்ஸுங்களும் வந்திருக்கிறாங்க. நம்ம ஆக்சுவலி அவங்கள சொன்னேன், ஏன்னா நான் பேசும் பொழுது தமிழில் சொன்னால் நானும் அள்ளி விட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல, இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நம்முடைய குடும்பத்தாருன்னா நம்மளுக்கு தெரியும், ஆமாவா இருக்கணும். அப்போ நம்ம லீடர்ஸுங்களை வச்சு பேசினோம்னா, நான் என்ன சபையில் செய்கிறேன், நான் சபையில் எப்படிப்பட்ட ஒரு ஊழியங்களில் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம் என்னோடு கூட. கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம், கலாத்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். கலாத்தியர் 1வது அதிகாரம். நீங்களாம் லீடர்ஸுங்களாக இருந்தீங்கன்னா நான் எப்பொழுதுமே நம்மளுடைய லீடர்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுவேன். என்னன்னா, ஒரு லீடர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு கையில் பேன் இருக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக ஒரு பேன் இருக்கணும். இன்னொன்று, கண்டிப்பாக உங்கள் கையில் நீங்கள் எழுத முடிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு தாள் இருக்கணும், அல்லது ஒரு நோட்ஸாவது இருக்கணும், நோட்ஸ் புக் இருக்கணும். நான் என்கரேஜ் பண்ணுவேன். நான் அப்போ அடிக்கடி நம்முடைய சபையை பேசுகிறதுனால நீங்கள் நினச்சிக்காதீங்க அதுதான் நல்ல சிறப்பான சபை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம உறவுகள் சொல்லுங்கள், ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பாப்போம். அப்பா, எனக்கு இது போதும், கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பேன் ரொம்ப முக்கியம், அது எழுதுகிற பேனாவாக இருக்கணும். ஆமேன். நான் லீடராக ஆகிறதுக்கு முன்பதாக எனக்கு ரெவரண்ட் அல்ஃப்ரட் மணியா இருக்கிறாங்க, பூச்சோங்கில் இருக்கிறாங்க. அவர் தான் எனக்கு, நான் பைபிள் ஸ்கூல் படிக்கிற ஆரம்ப நாட்களில் எனக்கு ஒரு நல்ல டீச்சராக இருந்தார். அப்போ அவர் சொன்னார், ஒரு தலைவன் ஆகணுன்னா முதலாவது அந்த தலைவன்கிட்ட ஒரு பேன் இருக்கணும் அப்படின்னார்.
சரிங்களா? அந்த பேன் இருக்குன்னு. அப்போல்லாம் நான் தலைவன்லாம் இல்லை, அப்போ நான் எந்த லீடர்ஷிப்பில் இல்லை. ஜஸ்ட் நான் ஒரு பாஸ்டருக்கு கூட இருந்து உதவி ஊழியராக இருந்தேன். கிறிஸ்துவ ஊழியர்னு சொல்லுவாங்கள்ல, கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸாக இருந்தேன். அந்த நாட்களில் நான் என்னுடைய அவர் சொல்லும் பொழுது ஒரு பேன் இருக்கணும். இன்னொன்று எப்பொழுதுமே கையில் ஒரு தாள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவசரமாக ஏதாவது பேசணுன்னா எழுதி வச்சு தான் பேசணும். அதாவது என்னுடைய மனைவி முதல்ல பேசுனாங்க தெரியுங்களா, இதுதான் இந்த 26 வருஷம் என்னுடைய கல்யாண அனுபவத்தில் இதுதான் நான் எவ்வளையோ சபைகளுக்கு போயிருக்கிறேன், எவ்வளையோ ஊழியர்களுக்கு போயிருக்கிறேன். இதுதான் தடவை கூப்பிட்டு பாஸ்டரு அவங்களுக்கு முன்னுக்கு கூப்பிட்டு பேச வச்சிருக்கிறாரு. சரிங்களா? அப்படின்னா நீ நினைக்கக்கூடாது உங்கள் மனைவியை உருவாக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் இன்றைக்கி நல்லா ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் முதல் காரணம். ரெண்டாவது, என்னுடைய மனைவி எனக்கு பலனாக இருக்கிறதுனால எனக்கு இப்படி சிரிக்க முடியுது. நான் இப்பொழுது கணவன் மனைவிக்கு சொல்லுவேன், கணவர் நல்லா சிரிக்கணுன்னா மனைவி நல்லா கிச்சு பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு வேலைங்க எப்போ பார்த்தாலும் மனைவி சீரியஸாக இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம், நீங்கள் ரெக்கார்டிங் நான் பண்ணுறதுலாம் நான் கொஞ்சம் ஒப்பெல்லாம் பேச முடியாது. எப்போ பார்த்தாலும் இந்த பாய்க்க முடியாத முஞ்ச மாதிரி வச்சுட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? அதனால் நீங்கள் உறவாக இருக்கிறதுனால நான் உறவை பற்றி நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். என்னோடு கூட கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, பவுல் எவ்வளோ உரிமையா இந்த கலாத்தியர் நிருபத்தை எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது பல காரியங்களின் அனுபவத்தில் சொல்லும் பொழுது அதில் ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு. நான் எதற்காக இந்த காரியத்தை நடத்தேன்னா, உறவு அப்படின்னா என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும். அப்போ ஊழியத்தில் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சகோதர தாட்ஸ் இருக்கணும், ஒரு உறவு என்கிற அடிப்படையில் இருக்கணும். சகோதரர்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, அந்த தமிழில் சொன்னால் இரத்த சம்பந்தப்பட்ட உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, சில வேலைகளை சொல்லுவார், என்னை விட்டு தேமாய் பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார். பல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, ஒரு காரியத்தை மனசில் வைக்க ஆசைப்படுறேன். இந்த அடிப்படையில் தான் இந்த சபைக்கு ஆண்டவர் போதகரை கொடுத்திருக்கிறார். அப்போ கூட இருக்கிற நம்ம இந்த 60 பேர் இங்கே வந்திருக்கிறவர்கள் நான் 60 பேரை வச்சு பேசுகிறேன். கூட இருக்கிற நம்ம எப்படி இருக்க வேண்டும், எப்படி நம்முடைய ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதாவது நமக்கு ஏறக்குறைய 9 சபைகளிலே 10 பாசஸ்ங்க நம்ம கூட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 52 கிறிஸ்துவ ஊழியர்கள் இருக்கிறாங்க. இது நம்மளுடைய 9 சபைகளிலும். நம்மளுடைய லோக்கல் சர்ச்சில், நான் சத்யாலமில் என்னோடு கூட 17 கிறிஸ்துவ ஊழியர்கள் இருக்கிறாங்க. அந்த 17 கிறிஸ்துவ ஊழியர்களை கிட்டத்தட்ட ஏறக்குறைய எல்லா ஃபெலோஷிப்பில் உள்ளவங்களையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 40 பேர் நம்மளுடைய லோக்கல் சர்ச்சில் இருக்கிறாங்க. அதில் சில தலைவர்மார்கள் நம்மளோடு கூட வந்திருக்கிறாங்க, நம்ம கூட இருந்து காரியங்கள் செய்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் அந்த காரியத்தை நான் சொல்கிறேன்னா, என் கூடயே இவ்வளவு நெருங்கி பழகி காரியங்களை பேசுகிறாருன்னா, கண்டிப்பாக உங்களோடு கூட நல்லா பழகக்கூடிய ஒரு நல்ல ஊழியக்காரரை தேவன் கொடுத்துரு. நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், எத்தனை வருஷம் இந்த இடத்துல இந்த ஊழியம் இருக்கிறது அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் சொன்னாங்க, 25 ஆண்டு காலமாக இந்த இடத்துல ஊழியம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், நீங்கள் எப்போ அந்த சபையில் காலெடுத்து வைத்தீர்களோ இந்த சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நீங்கள் இந்த சபையை தேற்றுகிற ஒரு நல்ல நபர், நீங்கள் இந்த சபையை கட்டுகிற ஒரு நல்ல நபர், நீங்கள் இந்த சபையை உருவாக்கக்கூடிய நல்ல ஆவி உடையவர்கள். இதெல்லாம் நான் ஜெபிக்கிற நாட்களிலே ஆண்டவர் என்னுடைய மனதில் வைத்த ஒரு காரியம். நீங்கள் இந்த சபைக்காக
பிரயாசப்படுகிறவர்கள். ஒரு சபையிலையோ அல்லது ஒரு உடன் ஊழியக்காரர்களாகவே எந்த ஊழியத்தில் ஈடுபடுகிற நம்ம எப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாய் நம்முடைய சிந்தை இருக்க வேண்டும் என்று சொல்லி 17வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும்பொழுது, நல்லா கவனிங்க, அவருக்கு மேலே இருக்கிற ஒரு எஜமான், அவருக்கு மேலே இருக்கிற, நமக்கு பாஸ்டர்னு சொல்லலாம், அல்லது உங்களுக்கு மேலே இருக்கிற பாஸ்டராலே நியமிக்கப்பட்ட ஒரு லீடர், சரிங்களா? எப்படி வேணுமாலும் நம்ம வச்சுக்கலாம். அவனுக்கு மேலே இருக்கிற அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று, நல்லா கவனிங்க, என்ன அர்த்தத்திற்காக இந்த பகுதியை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இவ்வளவு பிரயாசப்படுகிறேனே, நான் இந்த சபையில் இருந்து கொண்டு இவ்வளோ ஊழியம் செய்கிறேனே, ஏன் நான் மட்டும்தான் செய்யணுமா? வேற நபர் இல்லையா? ஏன் எப்போ பார்த்தாலும் என் மேலேயே இந்த விழுகிறது? இன்னொரு காரியத்தை கூட யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம்னா, அதாவது போதியா, இன்னும் நான் எவ்வளோ செய்கிறது? இந்த சபைக்கு வந்த நாளிலிருந்து நான் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், மற்றவங்க யாருமே செய்கிறாங்களே இல்லையோ தெரியல, அப்படிப்பட்டதான ஒரு உணர்வு வந்திருக்கிறது. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன், அதாவது இப்போ தான் நான் வேலை முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா, வெளியில் உள்ள வேலையை முடிச்சுட்டு நான் இப்போ தான் வந்தேன், உடனே பாஸ்டர் என்னை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் கூட்டு அப்படின்றாரு. ஏன் வேற ஆள் இல்லையா? ஜஸ்ட் ஒரு யோசனைக்கு வைக்கிறேன். போன வாரம் தான் நான் இந்த வீட்டு கூட்டத்தை நடத்தினேன், இந்த வாரமும் என்னைய பார்த்து சொல்கிறாரு, எனக்குன்னு சில சுதந்திரம் இல்லையா, எனக்குன்னு சில நான் எடுக்க வேண்டிய முடிவுகள்னு ஒன்று இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார்? ஒரு ஊழியம் செய்கிறவர்களுடைய மனநல சிந்தனைகள் எப்படி இருக்கணும் என்பதை அவர்கள் முதலாவது யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அர்த்தத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த அர்த்தத்தில் முதலாவது அவர்கள் யார் என்பதை சரியா விளங்கிக்கிட்டாங்கன்னா, தமிழ்ல எப்படி சொல்லலாமா, அதாவது எந்த காரியத்தையும் சொன்னாலும் மனம் முந்து செய்வார்கள், முன்னுக்கு வந்து செய்வார்கள். அந்த சகோதரிகிட்ட பிரதர் ஜேசன் சொன்னாங்க, பிரதர் ஜேசன் ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, அவர் தான் பாஸ்டர் அனுமதித்து என் கூட கான்டாக்ட் பண்ணிக்கிட்டாரு. சொன்னாங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ப்ரே பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒன்றுமே கேட்கல. ஓகே, எஸ் நான் செய்கிறேன். இன்னைக்கு பிள்ளைங்க எஸ்ஸை வாசித்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குதா? ஆமாம். இந்த செவ்வாய்க்கிழமை வச்சாலும் கூட இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கிறீர்களே, உண்மையாக நான் சொல்கிறேன், நீங்கள் தேவன் மேலே வச்சிருக்கிற ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகிறது. ரெண்டாவது, இந்த சபை மேலே வச்சிருக்கிற உங்களுடைய தாகத்தை வெளிப்படுத்துகிறது. மூணாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் போகிற பாதை ஒரு ஆசீர்வாதமான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இது உண்மை, அதுதான். நல்லா கவனிங்க. அப்போதான் ஒரு ரெண்டு காரியத்தை சொல்கிறார் இயேசு. ஒன்று, அவர் மந்தையை மேய்ச்சிட்டு ஒருவேளை ஆடு மேய்ச்சிட்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா அவர் வயல்வெளியிலேருந்து வந்திருக்கலாம். அப்போ தான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வராரு. உடனே அவருடைய எஜமான் பார்த்து சொல்கிறாரு, நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரா? அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை. இப்போ எஜமானுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை செஞ்சு முடிக்கணும். வாசிக்கலாமா? 8வது வசனம், நீ எனக்கு ஆயத்தம் பண்ணி அறையை கட்டிக்கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? நல்லா கவனிங்க. ஒரு 10 வருஷம் ஊழியம் செஞ்சிட்டவங்க, ஒரு 5 வருஷம் ஊழியம் செஞ்சிட்டவங்க, அவர்கள் ஊழியத்தில் கசந்து போவதற்கு காரணம் என்ன? சில வேளைகளிலே அவருடைய ஊழியங்களிலே சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன? சில வேளைகளிலே அவர்களுடைய ஊழியத்தில் கொஞ்சம் பின்னடைவு வருவதற்கு காரணம் என்ன என்பதை நம்ம நல்லா விளங்கிக்கணும். என்ன விளங்கி கொள்ளணும்னா, நான் ரொம்ப செஞ்சிட்டேன், நன்மை எவ்வளோ செய்கிறது,
இன்னொரு காரியத்தில் நீங்கள் நல்லா இந்த இடத்துல 8வது வசனத்தில் சொல்லும் பொழுது பைபிளில் அது ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை, எனக்கு ஊழியம் செய். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபம். ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரு மனநிலை வரணும், நாம் எனக்கு ஊழியம் செய்ய வரல, என்னை அழைத்தவருக்கு நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். ஆமென். அது மாத்திரமல்ல, எனக்கு விருப்பமான காரியத்தை செய்வதற்கு இடம் சபையே இல்லை. நல்லா கவனிங்க, லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க எனக்கு விருப்பமான காரியத்தை செய்யும்படியாய் வந்தவர்கள் நாம் அல்ல. நாம் எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது காரியம், தேவன் நமக்கு கொடுத்த ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு செய்யும்படியாய் வந்திருக்கிறோம். இதுதான் ரெண்டாவது காரியம். சரிங்களா? நான் எப்பொழுதுமே நம்முடைய லீடர் சொல்லுவேன், லீடர்களுக்குன்னு ஒரு தனி விஷனை வச்சுட்டு ஓடக்கூடாது. பெரிய பிரச்சனை அது. மோசே 12 பேரும் தலைவர்கள். அவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்றாரு. போயிட்டு வேவு பார்த்துட்டு வாங்கினாரு. கானான் தேசம் எப்படிப்பட்டதுன்னு வேவு பார்த்துட்டு வர சொல்கிறாரு. விஷன் எல்லாம் மோசையோடையது. அந்த விஷனை கொடுத்தவர் தேவன். தரிசனத்தை கர்த்தர் தான் கொடுத்தாரு. என்னுடைய தரிசனத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து போய் பார்த்துட்டு வந்த உடனே 10 பேர் அவர்கள் பார்த்த விஷனை சொன்னாங்க. நல்லா கவனிங்க. அதனால தான் சபைக்குள்ளாராக சில குளறுபடிகளும் அழுகையும் வேதனையும் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? மோசே பார்த்துட்டு வந்ததை சொல்லலை. மோசே எதை பார்த்துட்டு வர சொன்னாரோ அதை அவர்கள் சொல்லணும். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி. இவர்கள் தங்களுடைய பலத்தில் பார்த்து வந்ததை சொன்னபடியினாலே பைபிள் சொல்லுகிறது அந்த 10 பேருமே போகவே இல்லை. 2 பேருமே ஜோசுவா காலேப் பார்த்தாங்க. அவங்க மோசே பார்த்தது மாதிரியே பார்த்தாங்க. மோசே இங்கே போகலை. இது என்ன அர்த்தத்துக்காக நான் சொல்கிறேன்னா, எந்த ஒரு உதவி ஊழியராக நாம் தலைவர்களுடைய, தேவன் நமக்கு கொடுத்த தலைவனுடைய விஷனில் நம்ம தொடர்பு, நம்ம ஐக்கியப்படுகிறோமோ, நம்ம ஈஸியாக ஓடலாம், சுலபமாக ஓடலாம். ஆமென். அல்லேலூயா. நான் என்னைக்குமே நான் ஒரு சீனியர் பாஸ்டரோடு கூட 25 வருடமாக நான் அவருடைய தலைமைத்துவத்தில் கீழே இருந்தேன். நான் இப்போ சத்தியாலம் சபையில் இருக்கிறேன். இது என்னுடைய 14வது சபை. நான் 13 சபைகளில் போய் அந்த நாட்களில் நான் ஊழியம் செய்துட்டு வந்தேன். அதாவது சபை வளரும். சபை வளருகிற காலகட்டங்களில் உடனே என்னுடைய பாஸ்டர் பார்த்து சொல்லுவாங்க, நீ இந்த சபையை விட்டுட்டு நீ இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்னுவார். அதனால என்னுடைய மனைவி என் கூட 26 வருடமாக நாங்கள் இதுதான் எங்களுடைய இடம், இதுதான் எங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி, நான் சபையிலையும் போதிக்க மாட்டேன், நான் சபையிலையும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை என்னுடைய லீடராக இருக்கிற அவருக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போகாமல் நான் போனதே கிடையாது. நான் போய் என்னுடைய கணக்குகளை ஒப்புவித்து காரியங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி போயிட்டு இந்த ஊழியம் செய்தேன். அப்பொழுது நான் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சபையினுடைய பாஸ்டர். நான் ஏன் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய தரிசனத்தில், என்னுடைய பாரத்தில் நான் அங்கே செய்திருப்பேன். ஆனால் அடுத்த தடவை இன்னொரு இடத்துக்கு அவர் என்னை போக சொல்லும் பொழுது என்னால் போகவே முடியாது. எனக்கு கஷ்டமாக இருக்கணும். ஏன் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன்னா, இந்த 60 பேரும் நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும். நம்ம எல்லாரும் ஒரு சபையில் இருக்கிறதுனால சபைக்கு தேவன் கொடுத்த போதகருடைய தரிசனம் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் எங்களுடைய போதகருக்கு கர்த்தர் இந்த தரிசனத்தை கொடுத்தீரே, அந்த தரிசனத்தினால எங்களையும் நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி எந்த ஒரு லீடர் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் போதகருடைய தரிசனத்தில் அவர்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேறொரு ட்ராக்கில் யாருமே அவங்கள ஓட வைக்கவே முடியாது. நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும்.
அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எஜமானுக்கு ஊழியம் செய், எனக்கு ஊழியம் செய்யன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த மனநிலை, எவ்வளோ கஷ்டப்பட்டு மனுஷன் உழைச்சிட்டு வந்திருக்க. அடுத்த வசனம் வாசித்தலாம், 9வது வசனம். தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? நல்லா கவனிங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில், அன்னைக்கு உள்ள ஊழிய காலகட்டங்களுக்கும் இன்னைக்கு உள்ள ஊழிய காலகட்டங்களுக்கும், ஒரு ஊழியக்காரனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது சொவிநீர் கொடுக்கணும், ஏதாவது 2-3 கை தட்டணும், அவங்கள ஏதாவது செஞ்ச காரியத்தை எதுவும் சொல்லலைன்னா உடனே பாருங்கள், ஊழியத்துலேயும் நல்லா வாழ்த்துனாங்க, ஆனால் எங்கள் ஊழியத்தை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை, நீங்கள் அப்படிப்பட்டலாம் இருக்க மாட்டீங்கன்னு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு தெரியும் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு. மாதிரியாக இருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், சரிங்களா? அப்போ சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ செய்கிறேனே, என்னை யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டுறாங்களே. இப்போ பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த உதாரண கதையில் சொல்கிறாரு, இவ்வளோ வேலை செஞ்சிட்டவனுக்கு எஜமான் ஏதாவது எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுப்பாரா? அவன் அதை எதிர்பார்ப்பானா? இல்லை. அவன் செஞ்சதற்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செஞ்சானே, அவனுக்கு எஜமான் தேங்க்ஸ் சொல்லுவாரா? தேங்க்ஸ் கூட சொல்லலை. சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இப்போ ஏன் அவன் இதெல்லாம் அவன் செய்யலைன்னு கூட, எப்படி அவனால் மறுபடியும் அவனால் முன்னேறி போக முடிவதற்கு என்ன காரணம்? அவனுடைய மனநிலையில், அவன் சிந்தையில் அவன் யார் என்பதை பதிச்சுக்கிட்டான்னா, அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அப்படியே நீங்களும் உங்களுக்கு இடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:5 தான் இந்த லீடர்ஸ் மீட்டிங்களுடைய தலைப்பு. உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென். நீங்கள் நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. நான் வருவது எரியிற நெருப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற வந்திருக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் எப்பொழுதும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுனா அது வேறு மாதிரி நினச்சிக்குவீங்களே. நீங்கள் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா ஓடுவீங்க, அதான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஏதோ நம்ம எல்லாரும் ஒரே ஒரு எஜமானுக்கு தான் ஊழியம் செய்யணும். நம்முடைய ஆண்டவர் தான் நம்முடைய பெரிய எஜமான். அல்லேலூயா. அவருக்கு தான் ஊழியம் செய்யணும். அப்போ பைபிள் சொல்லுகிறது, அவன் அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு படம் காமிக்க போகிறேன் உங்களுக்கு, சரிங்களா? நல்ல ஒரு காரியங்கள் காமிக்க போகிறேன். நீங்கள் படம் வேற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஆமென். நல்லா கவனிங்கன்னா, நான் மனசார சொல்கிறேன், இதெல்லாம் நீங்களாம் இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் ரொம்ப விளம்பரத்தை எதிர்பார்க்காதீங்க, சரிங்களா? ஆமென். ரொம்ப உங்களை எப்போ பார்த்தாலும் உங்களை காமிச்சிக்கணுன்னு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. 2வது, எப்பொழுதுமே உங்களை குறித்தே ரொம்ப பேசணுன்னு எதிர்பார்க்காதீங்க, சரிங்களா? உங்களை பேசுகிறாங்களே இல்லையோ, நீங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்த, உங்கள் போதகர் உங்களுக்கு கொடுத்த, உங்கள் லீடர் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு அவங்க என்ன சொல்லுவாங்களாம், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த வருஷத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய கரத்தில் தான் அந்த ஊழியத்தை நம்முடைய கையில் வாங்கணும், சரிங்களா? பாஸ்டர் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டதால் இருந்தாலும், ஒருவேளை போன வருஷத்தில் நீங்கள் செஞ்சுருக்கலாம், பல வருடங்களாக நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ நான் போடுற இந்த பிக்சர் உங்களுடைய ஊழியத்தை குறித்ததான சில ஆய்வுகள், சரிங்களா? அதாவது அனாலிசிஸ் சொல்லுவாங்க, ஆய்வுகள், சரிங்களா? என் ஊழியத்தை நான் எப்படி எந்த காரியத்தின் அடிப்படையில் செஞ்சு கொண்டிருக்கிறேன். 4 பகுதியாக நம்முடைய ஊழியத்தை கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம். அடுத்த படுத்து இப்படி தான் அந்த கலர் படம், ரைட்? நல்லா கவனிங்க.
நம்ம யார் ஊழியர்களாகிய நம்மளுடைய யார்? இந்த வசனத்தை வச்சு நம்முடைய மனநிலை என்ன, நம்ம எப்படிப்பட்ட இடத்துல உட்காந்துருக்குறோம்? தமிழில் சொன்னால் நம்மளுடைய தகுதிக்கு மிஞ்சி எது நினைக்கிறதுனால தான் தப்பு, சரிங்களா? நம்மளுடைய தகுதிக்கு மிஞ்சி நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. இந்த பகுதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாத்திராகம் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் இஸ்ரவேலி ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்து ஏறக்குறைய 3 மாதங்கள் ரெவிதிமிலே அவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரவேலி ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ண வருகிற நேரத்தில் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 3 நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஜோஷுவா, 2வது ஊரு, 3வது ஆரோன், சரிங்களா? அப்போ ஜோஷுவா கிட்ட மோசே சொல்லுவார், நானும் ஊரும் ஆரோனும் மலை உச்சிக்கு போகிறோம், நீ என்ன செய்ய, சில மனுஷர்களை கூட்டிக் கொண்டு அமலேக்கியனோடு கூட கீழே நீ யுத்தம் பண்ணு, நாங்கள் மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு லீடராக ஆக போகிறவர்கள் அல்லது ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய பாஸ், அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாஸ் என்ன, போதகர் தான். நல்லா கவனிங்க, பைபிள் தெளிவாக சொல்லுது. நீங்கள் பின்னால் உள்ள 13, 14, 15 அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலி ஜனங்கள் அவர்கள் அமலேக்கியருடைய பாத வழியாக போகவே இல்லை. காரணம், ஏன் ஆண்டவர் அந்த வழி அவர்களை கொண்டு போகலன்னா, அவர்கள் யுத்தத்திற்கு பழக்கம் இல்லாததுனால யுத்தத்தை கண்டால் சோர்ந்து போவார்கள் என்று நினச்சி ஆண்டவர் வேறு வழியாக கொண்டு போனாராம். இப்படிப்பட்ட நபர்களுக்கு யுத்த பழக்கமே இல்லாத ஒரு மனுஷன் தன்னுடைய தலைவராகிய மோசே ஜோஷுவா பார்த்து சொல்கிறாரு, நீ கீழே போய் யுத்தம் பண்ணுன்னு சொன்ன உடனே, நல்லா கவனிங்க, ஏன், எப்படி நான் செய்ய போகிறேன், எப்படி எனக்கு செய்கிறது, நான் போய் ஏதாவது யுத்தத்தில் பழகி வந்த ஆளா, ஒன்றுமே கேட்கல. ஏன்னா ஜோஷுவாவுக்கு நல்லா தெரியும், என் மோசையின் மேலே இருக்கிற, மோசையை நடத்துகிற அதே தேவன் இந்த யுத்தத்தை நடத்தி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவ்வளோ நம்பிக்கைங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த யுத்தத்தை கர்த்தர் தான் நடத்துகிறார் என்று. ஆமென். நல்லா கவனிங்க. அதான் நான் உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த ஊழியமாகப்பட்டது இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியமாக இருக்கிறதுனால அந்த ஊழியத்தை நடத்தி கொடுப்பதற்கு தேவனே உங்களை நடத்துவார். அந்த பிரசன்னத்தை நீங்கள் உணரலாம். அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறது. ஏன்னா யாரையும் பார்த்து அந்த ஊழியத்தை உங்களுக்கு கொடுக்கல. ஆமென். உங்க மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகம், ஆண்டவர் அந்த ஊழியத்திற்காகவே உங்களை பிரித்தெடுத்தார். அந்த ஊழியத்தின் மேலே உங்ககிட்ட கொடுத்தாதான் அந்த ஊழியம் ஆசீர்வாதமா அது நிறைவாய் ஓடி முடிக்க முடியும் என்று ஆண்டவர் நம்பி இருக்கிறாரு, உங்க போதகர் நம்பி இருக்கிறார். வேற ஆள்கிட்ட கொடுத்தா அந்த ஊழியம் நல்லா இருக்காது. சில வேலைகளில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாமே. பார்க்கறதுக்காக கொடுக்கிறது ஊழியம் அல்ல, ஊழியம் என்பது செய்யணும். ஆமென். அதில் தான் ஆண்டவர் அந்த காரியத்தை சொன்னார், கலப்பையின் மேலே கை வைக்கிறது தான் ஊழியம். செய்யணும், செயல்படணும். அப்போ ஒரு பழக்கம் இல்லாத ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு போறாருன்னா, சண்டை செய்யணுங்க, ரத்தத்தை பார்க்கணும், கத்தி எடுத்து வெட்டணும், ஜனங்களை தோற்கடிக்க விடக்கூடாது, மேலே பார்க்கவே கூடாது. மேலே ஒரு யுத்தம் நடக்கிறது, கீழே யுத்தம் நடக்கிறது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் ஒரு காரியத்தை நல்லா விளங்கணும். பிசாசு என்னைக்குமே சபையை வளர விடவே மாட்டான். நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை, நல்ல ஆவிக்குரிய காரியத்தை நல்லா விளங்கிக்கணும். அது மாத்திரமல்ல, ஒரு லீடர்ஸு ஒரு சபைக்குள்ளார பலனாக இருந்தால் அவர்களால் ஒரு சபை நல்லா வளர முடியும். அதே லீடர்ஸ் சரியாக இல்லைன்னா அவர்களை கொண்ட சபை உடையவும் முடியும். சத்துரு தந்திரமானவன், சத்துரு வஞ்சகம் உள்ளவன். சில வேளைகளில் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும் சில இன்ஃப்ளூன்ஸுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சில தப்பான காரியங்களுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. இடம் கொடுத்தோம், இந்த பிரதர் சொல்கிறது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இல்லை இல்லை இல்லை,
அந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தை அல்ல. நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற காரியத்தில் நீங்கள் அதை தொடர்ந்து ஓடணுன்னா, உண்மையாகவே சொல்கிறேன், அது சரியான இன்ஃப்ளூன்ஸா, நல்ல இன்ஃப்ளூன்ஸா என்பதை, சரியான போதனையா, சரியான தூண்டி விடுதலா அல்லது கெட்ட தூண்டி விடுதலா என்பதை நம்ம நல்லா விளங்கிக்கணும். நீங்கள் சில வேளைகளில் நம்முடைய மனசாட்சியை கெட்டதாக தூண்டி விட்டுரும், நம்முடைய சிந்தனைகளை கெட்டதாக தூண்டி விட்டுரும். நல்லா யோசிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா சத்துரு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி காத்து கொண்டிருக்கிறான். கவனிங்க, இந்த காரியத்தை சொன்ன உடனே அந்த இடத்துல மோசைக்காக அல்ல, இந்த யுத்தத்தை நடத்த போகிறவர் கர்த்தர், கர்த்தருக்கு நடுவில் நின்று இந்த காரியத்தில் நீங்க சொல்லுங்க, நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இறங்குனாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபம், ஆமென் சொல்லுங்க. உயிரை கூட பணைய வைத்து உள்ள ஒரு மனுஷன் இறங்குறான, அப்படிப்பட்ட தலைவர்கள் சபைக்கு தேவை. அல்லேலூயா. சும்மா ஒரு சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் போயிட்டு நான் வரல, நான் செய்ய மாட்டேன், என்ன அவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க, என்ன அவங்க லீடர்ஸுங்க முடியாது. அந்த மாதிரி லீடர்ஸுக்குள்ளார எப்பொழுதுமே நம்மளை புகழுகிறவர்களாக, புகழ்ந்து பேசுகிறவர்கள் எப்பொழுதுமே நம்மளோடு கூட வச்சுக்கிட்டோம்னா, திடீர்னு அவர்கள் நம்மளை வேதனைப்படுத்தி பேசும் பொழுது அது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கஷ்டமாக மாறிடும். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக லீடர்ஸுங்களாகிய நம்ம இந்த காரியத்தை அவர் கேட்ட உடனே ஓகே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மேலே 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. ஒரு பேர் திரு ஊரு, இன்னொரு பேர் ஆரோன். நல்லா கவனிங்க, இந்த ஊரினுடைய பேரனை தான் கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு ஒரு விசேஷித்தமான ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் தெரியுங்களா, பெசலெயேல்னு சொல்லி. இந்த ஊரினுடைய பேரன் தான். நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் யாருக்கும் எதிர்பார்க்காம எந்த காரியத்தையும் கர்த்தருக்காக செய்து கொண்டே இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் இப்படி சொல்கிறேன், ஊழியம் செய்கிறவர்களுடைய வம்சம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அவங்க ஜெனரேஷன் நல்லா இருப்பாங்கங்க. ஆமென். எந்த ஊழியம் அப்படின்றது முக்கியம் அல்ல. ஆமென். கர்த்தருக்காக செய்கிற ஊழியங்கள் அந்த வம்சம் நல்லா இருக்கும். இவர் மேலே போன பிற்பாடு மோசைக்கு கைகளை உயர்த்து, இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கைகளை உயர்த்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிக்கிறாங்க, கைகளை கீழே தாழ்த்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க தோக்குறாங்க, மறுபடியும் கைகளை தூக்கும் பொழுது ஜெயிக்கிறாங்க, கீழே போடும் பொழுது தோக்குறாங்க. பக்கத்தில் உள்ளவங்க அதாவது பார்வையை வேற பக்கத்து செலுத்தலை, பார்வையை தன் தலைவன் மேலே வச்சிருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஊழியம் செய்ய வந்த நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய ஊழியக்காரர் மேலே நம்முடைய பார்வை இருந்துக்கிட்டே இருக்கணும். பாஸ்டர் இப்போ எந்த நோக்கத்தில் செயல்படுறாங்க, என்ன தரிசனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அவர் பேசுகிற பிரசங்கத்தில் லீடர்ஸுங்க கூட எழுந்து நின்றுணும். அவர் பேசுகிற செய்தியினுடைய நோக்கம் ஜனங்களுக்கு புரியுதோ இல்லையோ, லீடர்ஸுகளுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவங்க ஜனங்களை பார்க்கிறவர்கள் அல்ல, ஒரு ஊழியத்துக்கு வந்துட்டு அவர்கள் எப்பொழுதுமே தன் தலைவனை பார்க்கிறவர்கள். இது ரொம்ப முக்கியம். அதனால தான் பேதுரு எழுந்து நின்று ஜெபிக்கும் பொழுது 11 கூட சேர்ந்து நின்று ஜெபிச்சாங்க, நின்று செய்தி கொடுத்தாங்க. பேதுரு தான் பேசினார், 11 ஏஞ்சி நின்றுக்கிட்டாங்க. அது ஒரு நல்ல காரியங்கள். இதை பார்த்த உடனே மோசனுடைய கைகள் தளர்ந்து போனதை பார்த்த உடனே ஊரும் ஆரோனும் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற கல்லை கொண்டு வந்து உட்கார வச்சு, மோசையை உட்கார வச்சு அந்த மோசனுடைய கையை தாங்கிறது தான் இந்த படம், இந்த பிக்சர். அப்போ என்னுடைய வேலை என்ன, நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் என்னுடைய தாசனுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை தாங்குகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டரை தாங்கிறதில்ல. ஆமென். நல்லா கவனிங்க, பாஸ்டருக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை தாங்குதல். ஆமென். என்னுடைய அனுபவத்தை நீங்கள் செய்வீங்க. உண்மையாகவே இந்த சபை அந்த உறவு என்ற அடிப்படையில் ஆண்டவருடைய கிருபையினால் நம்மளுடைய மக்கள்
இந்த லீடர்ஸுங்க கிட்ட ஒரு பழக்கம் எப்பொழுதுமே இருக்கணும். உங்களுடைய டெய்லி ப்ரேயரில் உங்களுடைய ஊழியக்காருக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய எப்பொழுதுமே நம்முடைய கூட்டம், ஜப கூட்டம் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை ஜப கூட்டத்தில் ஒரு 10 விண்ணப்பத்தை எழுதி வச்சுருப்பாங்க. நம்முடைய லீடருக்கு தெரியும், நீங்கள் செய்வீங்க, செஞ்சால் ஸ்தோத்திரம். அந்த 10 விண்ணப்பத்தில் ஒரு விண்ணப்பம், இன்றைக்கி வருஷத்திற்கு ஒரு தடவை அந்த 10வது மாதம் பாஸ்டர்ஸ் டேன்னு செய்கிறாங்க, ஸ்தோத்திரம். மற்ற மாதத்தெல்லாம் பாஸ்டரை மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாகவே நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியக்காரர்களை நம்முடைய ஜபத்தில் தாங்கணும். அவங்க நல்லா இருந்தாங்கன்னா சபை நல்லா இருக்கும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜனங்களுக்கு தெரியல, நிறைய பேர் அது வேறு மாதிரி யூகித்து பேசுவாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், மோசையினுடைய ஊழியத்தை தாங்கின ஆரோன் ஊர், இந்த ஊழியம் வளர்ந்ததற்கு காரணம் அந்த தாங்குகிற மினிஸ்ட்ரி நமக்கு தேவை. அப்போ நம்மளுடைய உடன் ஊழியர்கள்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்குள்ளதாக ஒரு தாங்குகிற மனது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கணும். சரிங்களா? அடுத்த ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். நான் ஆய்வுக்காக நான் சொல்கிறேன். தம்பி அடுத்த படம். அந்த படம் ரவுண்ட் நல்லா கவனிங்க. SWOT, சரிங்களா? அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஊழியத்தை ஆய்வு, என்னுடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் நான் பண்ண வேண்டிய சில ஆய்வுகள். சரி, நான் எப்படி செய்கிறேன்? சரிங்களா? 1வது, என்னுடைய ஊழியத்தில் ஸ்ட்ரெங்தன்ஸ், என்னுடைய பலன்கள். இதை வச்சு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, ஒருவேளை இப்போ நான் முடியலன்னு சொல்கிறேன்னு, எப்படி இதற்கு முன்பதாக அந்த வேலையை நான் முடிப்பதற்கு எப்படி முடிந்தது, எப்படி அந்த வேலையை எனக்கு கொடுத்த அந்த வேலையை நான் எப்படி வெற்றிகரமாய் முடிப்பதற்கு நான் என்ன செஞ்சேன் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கும் நான் அதே மனுஷன்தான், இன்னைக்கும் நான் அதே மனுஷன்தான். ஆனால் என்னை நடத்தினது பரிசுத்த ஆவியானவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஊழியத்தில் எப்பொழுதுமே உங்களுடைய பலவீனத்தை முன்னுக்கு வைக்கவே கூடாது. பலன்களை பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அதான் ஒரு ஊழியக்காரருடைய, ஒரு ஊழியம் செய்கிறவருடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்கணும். போன வாட்டி நான் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தாங்க, எனக்கு என்னுடைய லீடர் இந்த வேலையை செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன், ஆனால் எனக்கு அதில் ஒரு பெரிய வெற்றி கிடச்சிச்சு, நான் செஞ்சேன், அதில் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே உங்களுடைய பலன்களை உங்கள் பலவீனமான நாட்களிலே நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். போன தடவை நான் அந்த காரியத்தை எடுத்தேனேன், நல்லா நடந்துச்சு. போன தடவை நான் ஆராதனை நடத்தினேன், அந்த ஆராதனை நல்ல அபிஷேகமாக இருந்தது. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, எனக்கு இந்த ஆராதனையிலும் பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பீர். நான் வரும்பொழுது அந்த ஆராதனை நேரத்தில் என்னை யாராவது பலவீனப்படுத்தியிருக்கலாம், சில வேளையில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கலாம். ஆனால் நேற்றைய தினத்தில் என்னுடைய பலன்கள் இன்னைக்கு அது எனக்கு ஒரு பலனாய் மாற வல்லதாக இருக்கிறது. எப்பொழுதுமே உங்களுடைய பலன்களை நீங்கள் அதை அனல் மூட்டி எரிய விட்டு கொண்டே இருக்கணும். ஒன்றுன்னு சொல்கிறேன். 2வது ஒரு காரியத்தை நான் இந்த இடத்துல வீக்னஸஸ் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறேன், சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். பலவீனங்கள். ஒரு ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரங்க எப்பொழுதுமே நம்மளை ஆய்வு பண்ண வேண்டிய காரியங்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து. நம்ம அந்த பலவீனத்திலேயே ஓடக்கூடாது, அந்த பலவீனங்களை சரி செய்து கொண்டு பலத்தில் ஓடணும். நல்லா கவனிங்க. இந்த ஆரம்பத்தில் இருந்ததான அந்த உற்சாகம் எனக்கு இப்பொழுது ஏன் இல்லை?
சரி, நல்லா கவனிங்க. ஒரு லீடர் எத்தனை மணிக்கு சபைக்கு வரணும்? நான் இத்தனை மணிக்கு வரலாமா அப்படி என்பதை, இது என்னுடைய பலவீனம். அப்போ ஒரு தலைவனாகப்பட்ட நானே இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் இருப்பேனா? என் கூட 10 பேர் இருக்கிறாங்க, அவங்க எப்படி என்னை ஃபாலோ பண்ணுவாங்க? அதை நம்மளுடைய பலவீனங்களை நம்ம ஆராய்ந்து அதிலே ஓடணும்னா, சில வேளைகளிலே பாருங்க, அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு மாத்திரம் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில தலைவர்களினாலே ஊழியர்கள் பாதிக்கப்படுவாங்க. எல்லா விஷயங்களையும் எல்லா விசுவாசிகளையும் சொல்ல முடியாது. சில தலைவர்களுடைய காரியங்கள் போதகருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதே வேளையிலே அந்த பலவீனம் காரியங்களை அவர்கள் ஒரு காரியமாக எப்பொழுதும் அதிலேயே ஓடக்கூடாது. என்ன வரைக்கும் கேட்டிங்கன்னா, நான் எப்பொழுதுமே நம்ம தலைவர்கிட்ட சொல்லுவேன், நம்ம லீடர்கிட்ட சொல்லுவேன், 8லேருந்து 5 மணி வரைக்கும் அங்கே நல்லா டைம் கொடுக்குறீங்க தானே, அங்கே நல்லா டைம் கொடுக்குறீங்க. அங்கேருந்து முடிச்சிட்ட பிற்பாடு பலவீனத்தை காமிக்கிற இடம் நான் சபையா? அங்கே உங்கள் பலவீனத்தை காமிக்கவே இல்லை. சிரிச்சிட்ட கேளுங்க. அங்கே நிற்க சொன்னால் 8 மணி நேரம் நிற்கிறோம், இங்கே நிற்க சொன்னால் நிற்க முடியல. அங்கே காசு கொடுக்குறாங்களோ, அங்கே நமக்கு போனஸ் கொடுக்கறதுனாலயா? நான் முதலே சொன்னேன், நமக்குள்ளதாக ஒரு மனநல இருக்கணும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதுதான் என்னுடைய வேலை. நல்லா கவனிங்க, இன்னைக்கு அங்கே நல்லா செய்கிறோம், ஆனால் இங்கே தான் காரணங்களை காமிக்கிறோம். அங்கே காரணங்கள் இல்லை. கண்டிப்பாக நாளைக்கு முடிஞ்ச பிற்பாடு எல்லாமே வேலைக்கு போகணும். ஆனால் நான் எப்போதும் நம்ம லீடர்ஸுங்கிட்ட சொல்லுவேன், சபையில் கொஞ்சம் லேட்டாச்சுன்னா லேட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை முடிச்சிட்ட பிற்பாடு ஏதோ ஒரு எமர்ஜென்சி கேஸ் ஹாஸ்பிட்டல் போகணும், அல்லது நம்முடைய சொந்தக்காரவங்க யாராவது போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் விடிய விடிய உட்காந்துருப்போம். பரவாயில்ல, அது பிரச்சனையே இல்லை, உட்காந்துருங்க. நல்லா கவனிங்க. இன்னொன்று, இந்த பலவீனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எப்பொழுதுமே நம்மளுடைய லீடர்ஸுங்கிட்ட சொல்லுவேன், நல்லா கவனிங்க. ஒரு 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 மியூசிக் டிபார்ட்மெண்ட் அல்லது ஒரு யூத் டிபார்ட்மெண்ட் அல்லது ஒரு ஆராதனை டிபார்ட்மெண்ட்னா சபையில் லீடர்ஸுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ப்ரேயரில் கலந்து கொள்ளாத லீடர்ஸு என்னங்க லீடர்ஸு? ஒரு ஜபக்கூட்டம் அப்படின்னு ஒன்று வைக்கிறோம், அந்த ஜபக்கூட்டத்தில் லீடருங்களே வரல. நீங்கள் வருவீங்கன்னு நம்புகிறேன், நீங்கள் தலையை ஆட்டினீங்கன்னா சிரிச்சிங்கன்னா வரீங்கன்னு அர்த்தம். வரலன்னா நான் உங்களுக்கு தான் சொல்லுவேன், பேச தானே வந்திருக்கிறேன். ஆமே, நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, உங்களை போடுறதுக்காக நான் வரலை. நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம்னா 1008 இல்லை, இப்போ ஒன்றை தான் திருத்தணும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் நம்ம மக்கள் மத்தியில் சொல்லுவேன், அதெல்லாம் தான் நம்ம கூட பின்னால் ஒரு 7 பேர்கிட்ட 5 பேர் லீடர்ஸுங்க வந்து, அவங்க 5 பேர் லீடர்ஸுங்க வந்திருக்கிறாங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் நேச்சராக நல்லா வர்ஷிப் பண்ணலாம், நல்லா இசை வாசிக்கலாம், நல்லா செய்தி கொடுக்கலாம், அல்லது எந்த ஊழியமும் நல்லா செய்யலாம். ஒரு லீடராகப்பட்டவருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்ய போகிறவருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்ய போகிறவர், ஞாயிற்றுக்கிழமை ஆசிரியர் ஊழியமாக இருந்தாலும் சரி, சண்டே ஸ்கூல் ஊழியமாக இருந்தாலும் சரி, அல்லது காணிக்கை எடுக்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி, பேக்கப் சிங்கராக இருந்தாலும் சரி, அந்த நபர் வெள்ளிக்கிழமை, நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை தான் ப்ரேயரு, வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டத்தில் அவர் உட்காரலன்னா, வரலன்னா கண்டிப்பாக அவர் ஞாயிற்றுக்கிழமை எந்த ஊழியமும் செய்ய முடியாது. காரணம் என்ன? ஒரு அடிப்படையில் நான் பயமுறுத்துறதுக்காக நான் ஊழியம் செய்யலை. ஒரு லீடராகப்பட்டவர் தேவ பிரசன்னத்தில் அமரணும். போன ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வந்தாங்க, அதோட இந்த ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வர போகிறாங்க. இடையில சேர்ச்சுக்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்பே இல்லை. எப்படிங்க தேவ தரிசனம் வரும்? போதகருடைய தரிசனம் வரும், எப்படிங்க வரும்? நீங்கள் யோசிக்கணும். நான் எந்த அடிப்படையில் இதெல்லாம் பேசுகிறேன்னா, அந்த வீக்னஸஸ், நம்மளுடைய நேரம்
கால தாமதத்தை. நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன். ஒரு நல்ல சேர்ச்சில் லீடராக இருப்பார், ஒரு சபையில் பொறுப்புகளை இருப்பாங்க, கிட்டத்தட்ட 22 பேர் இருக்கிறீங்க, இந்த 60 பேர் இருக்கிறீங்க. என்னங்க ஒரு லீடர்களே தசம்பாங்க போடலைன்னா, அவர்களுக்கே ஒரு தேவ பயம் இல்லைன்னா எப்படிங்க அடுத்து கீழே தேவன் ஒரு ஆசீர்வாத வழிமுறையை உண்டாக்குவார்? நான் வர்ஷிப்புலாம் போட மாட்டேன். உங்களுக்கு சாதாரண ஒரு அப்ப காரியத்தில் கீழ்ப்படிதல் இல்லைன்னா அதில் தான் நான் இவங்களை வச்சுட்டு பேசுகிறேன். நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு தலைவராகப்பட்டவங்க நான் ஒரு 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 லீடராக இருக்கிறாங்க. நம்மளை இந்த இப்படிப்பட்ட ஒரு வீக்னஸில் இருந்தோம்னா நமக்கு முன்பதாக காணிக்க என்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ச்சி மூப்பராக இருப்பார், ஒரு லீடராக இருப்பாங்க. அப்போ அவங்க பார்க்க மாட்டாங்களா நம்மளை? முடிஞ்சுன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய வீக்னஸஸ். அடுத்தது இன்னொரு காரியத்தில் இதெல்லாம் நம்ம செய்கிறோம், நீங்களும் செய்வீங்க நம்புகிறேன். நீங்கள் அப்படி தான் சபைன்னா அதெல்லாம் எந்த ஒரு காரியத்தை என்னங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த போகிறவர் அல்லது சபையில் நல்ல ஒரு கிறிஸ்துவ பாடலையும் போட்டு டிக்டாக்கில் போட்டுக்கிறாரு. மறாவது தடவை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சினிமா பாட்டையும் போட்டு பின்னால் பர்த்டேனா ஒரு சினிமா பாட்டு போட்டுக்கிறாரு. அப்புறம் ஏதாவது ஒரு கவலைன்னா ஸ்டேட்டஸில் போட்டு நான் ரொம்ப கவலையாக இருக்கணும்னு காமிக்கிறாரு. மறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாட்டு நடத்துகிறாரு, வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்துடுவோம். தெரில, நீங்கள் இருந்தீங்கன்னா பாக்கியவான்கள். ஆமே, நம்ம எல்லா கதையும் எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டுடுறோம், எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டுடுறோம். ஏங்க நம்ம குடும்ப பிரச்சனைலாம் போட மாட்டோம், அதையும் சேர்த்து போடலாம் தானே? நல்லா கவனிங்க, நான் ஸ்டேட்டஸை தப்புன்னு சொல்லலை. சில நல்ல நல்ல காரியங்களாக இருக்குது, நீங்கள் செய்யுங்க. ஆனால் தயவு செய்துங்க நல்லா கவனிங்க. இன்றைக்கி ஒரு தலைமத்துவத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். நம்ம சில பாருங்கள், கரிஸ்மா அசம்பிளி ஆஃப் காட், கரிஸ்மா அசம்பிளி ஆஃப் காட்டோடைய அதனுடைய ஃபவுண்டேஷன் என்ன? இதுதான் அவங்க, இதுதான் அந்த லீடர்ஸுங்களுடைய காரியம். அவங்களுடைய ஒரு 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 அவங்களுடைய வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடுத்துவாங்க, சர்ச்சுக்குள்ளார பார்த்தீங்கன்னா முற்றிலும் போத்திக்குவாங்க. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு மட்டும் நம்ம காரியங்களை பார்த்துட்டு வெளியில் எப்படி மேலே இருக்கலாமா? இருக்க மாட்டேங்க நம்புகிறேன். சரிங்களா? நான் உண்மையாக மனசு விட்டு சொல்கிறேன். ஒரு பாப்பா வந்துச்சு, ஐயோ இப்படி இருந்துச்சிங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, நல்லா கவனிங்க. ஒரு பாப்பா வந்து என்கிட்ட கேட்டுச்சு, அப்பான்னு தான் கூப்பிடுவேன்னு, அப்பா நான் முடியை டை அடிச்சுக்க போகிறேன்னுச்சு. தரலாம் அடிச்சுக்கலாமே அப்படின்னு. அது ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரு. நான் சொன்னேன், தாராளமணி அடிச்சுக்குமா அப்படின்னு. அப்போ நீ என்ன செய், நீ அங்கே அடிச்சுக்கன்னா இங்கே சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்க முடியாதுன்ட்டேன். ஒரு லீடருக்கு அர்ப்பணிப்பே இல்லைன்னா என்ன ஆகுறது? நம்மளே பச்சை குத்திட்டு அலைஞ்சா என்ன ஆகுறது? நம்மளே இப்போ நான் ஏதாவது யாராவது சொன்னால் நீங்கள் இங்கே யாராச்சும் இருந்தால் நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இருக்காதீங்க, தயவு செய்து என்னையே நோக்குங்கள், என்னையே நோக்குங்கள். நீங்கள் நல்லா கவனிங்க. நான் அதாவது நல்லா கவனிங்க, இது பாவம் அப்படி நான் பேசலை. நல்லா கவனிங்க, சில ஒழுங்கு முறைகள் நமக்கு ரொம்ப அவசியம். நல்லா கவனிங்க. சில பேர் இதான் பாவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது ஒரு ஒரு சீஷன்னா அல்லது என்னை பின்பற்றுகிறவன்னா அவனுக்குள்ளதாக தன்னை வெறுமையாக்குகிற ஒரு குணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். சில விஷயங்களில் வேணாயா, இது எனக்கு வேணாம், நான் பொசிஷனில் நிற்கிறேன். நேற்று எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, நேற்று எல்லோரும் பிள்ளைங்களாம் உட்காந்து கடையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சிட்ட பிற்பாடு இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாருமே வேட்டி கட்டலாம் அப்படின்னாங்க. நல்லா கவனிங்க, வேட்டி கட்ட தப்பு கிடையாது, கட்டிட்டு போங்க. நான் தப்பு, வேட்டி கட்டுறது கூட பாவம் அப்படிலாம் சொல்லலை. நான் வேறு மாதிரி எங்கேயாவது பேசிவிடாதீங்க, என்ன பேசினாலும் அது பிரச்சனை இல்லை, எனக்கு வேட்டி கட்டலாமான்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒத்து வராதுயா, நீங்கள் வேணா கட்டிக்கிங்க, எனக்கு ஒத்து வராது. அப்போ என் மகன் சொன்னா, பாப்பா பக்கத்தில் சொன்னா, நீங்கள் எவ்வளவு அடித்து கட்டினா கூட அவர் கட்ட மாட்டார். நான் என்ன சொல்கிறேன், என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரையாவது பார்த்து பழகிட்டு இருக்கிறீங்களோ, நீங்கள் பழகக்கூடிய, நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஊருக்கு ஆர்வனுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா மோசே தான்.
ஜோசுவாவுக்கு மோசே தான். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மோசே யாரு? நாங்கள் இன்னைக்கு தலைமுடி வெட்டிக்கிறாங்க, கிரிப்புள்ள ஓடுற மாதிரி வெட்டி சொட்ட தலை மாதிரி பல கோடுகள் ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படியாவது போங்க. ஆனால் கேட்டால் ஒரு சேர்ச்சில் லீடர்ன்றாங்க. நல்லா நான் என்ன சொல்கிறேன், நல்லா கவனிங்க மனசில் சொல்கிறேன். இந்த வீக்னஸஸ்லாம் எது வீக்னஸ் தெரியுங்களா? ஒரு 2 பேர் உட்கார வச்சு 4 பேர் குரூப்பில் இருப்பாங்க. அந்த 4 பேர் 2 பேரை பற்றி பேசுவாங்க, இன்னும் 2 பேரை பற்றி பேசுவாங்க. என்ன ஒரு மனம், என்ன காரியம்? இந்த மாதிரி யாராவது பேசுகிறாங்களான்னு தான் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? ஒரே சேர்ச்சுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற, இல்லை அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அப்படி பேசும்பொழுது அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், இன்னொரு காரியம் சொல்கிறேன், நான் அடுத்த வாட்டி போய் சொல்கிறேன் பாருன்னு சொன்ன உடனே மாறிடுவாங்க. நம்மளும் சேர்ந்து ஜால்ரா போடுறோம் தான் என்ன வருது? இந்த வீக்னஸஸ்ங்களை நம்ம மாற்றலைன்னா, உண்மையாகவே சொல்கிறேன், மாற்றணும்னா நிறைய காரியங்களை நம்ம வளரலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமாம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா சோத்துறோம். இதெல்லாம் தயவு செய்து அடுத்த சந்ததிக்கு கூட வளர விட்டுறக்கூடாதுங்க. சபை ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. தயவு செய்து நல்லா கவனிங்க, ஓநாய்கள் சபைக்குள்ள வரக்கூடாது. குழி நரிகளும் குள்ள நரிகளையும் பைபிள் சொல்லுகிறது, சிறு நரிகளும் குழி நரிகளையும் கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது திராட்சை தோட்டத்தை கெடுத்துரும். சில வேளையில் பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிடக்கூடாதுங்க. அதுவும் லீடர்ஸுங்க, பாஸ்டர் அந்த காரியம் சொன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியணும், எங்க பாஸ்டர் இதெல்லாம் ஒத்து போகவே மாட்டாருங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க அங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, எனக்கு ஓகே நான் போய் பாஸ்டரை கேட்டுட்டு வரேன். பாஸ்டர் வந்து வேற பதில் சொல்லுவாரா? அங்க போய் அப்படி சொல்லுவீங்க, எனக்கு ஓகே தான், பாஸ்டர் தான் முடியாதுன்ட்டாரு. யாரை மாட்டி விட்டுருவீங்க? அப்போ பாஸ்டருக்கு ஓகே, உங்களுக்கு தர ஓகே. என்ன அது கமிட்டி? அந்த கமிட்டி முடியாது. கமிட்டி முடியாதுன்னா, இத்தனை வருஷம் நீங்களாம் பாஸ்டரோடு கூட இருக்கிறதுனால எங்கள் பாஸ்டருக்கு இதான் பிடிக்கும், எங்கள் பாஸ்டருக்கு இது பிடிக்காது, எங்கள் பாஸ்டரு எங்களுக்கு இதை தான் போதிச்சிருக்கிறாரு. சில வேளைகளில் கடவுளுடைய ஊழியக்காரர்கள் நம்ம இந்த வீக்னஸஸை தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் பரிசீலனை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா உண்மையாகவே சொல்கிறேங்க, நீங்கள் அதை செய்வீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நான் பாஸ்டர்கிட்ட ஒன்றும் எல்லாம் உட்காந்து என்னென்னு அதெல்லாம் கேட்கலங்க, ஒன்றும் கேட்கல. பாஸ்டர் சொன்னார், தலைப்பு கொடுத்தாரு, ஓகே. ஒரு சபைன்னா இதெல்லாம் குடும்பம்லாம் இப்படி இருக்கும். அதே பாஸ்டர் நம்முடைய சேர்ச்சில் வந்து லீடர்ஸ் மீட்டிங்கில் பேசியிருக்கிறார். நான் பாஸ்டர்கிட்ட தலைப்பு தான் கொடுத்தேன். பாஸ்டர் பேசியிருக்கிறாங்க. பாஸ்டர் எத்தனையோ தடவை வந்து செமினாரில் நம்முடைய கருத்தரங்களை பேசியிருக்கிறாங்க. அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதுலேயும் ஒரு சில காரியங்களை இன்றைக்கி பாயிண்ட்ஸ் எடுத்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா? அப்போ தெரியும் இதுதான் அவருடைய சபைகளில் அவர் போதனையாய் அவர் கற்றுக் கொடுக்கிறாருன்னு. நல்லா கவனிங்க, ஒரு சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக லீடர்ஸுங்கெல்லாம் முதலாவது உட்காந்து ப்ரே பண்ணணும் சேர்ச்சில். நான் எப்போதும் சொல்லுவேன், இந்த மாதிரி மீட்டிங்னா, நம்முடைய சபையில் மீட்டிங்னா ஒரு 15 நிமிஷம் வந்ததுக்கு முன்பதாக இந்த மியூசிக்கில் உள்ளவங்க, இந்த பொறுப்பில் உள்ளவங்க ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஜெபிக்கணுங்க. எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம அதை வைத்து கொண்டே இருப்போமானால், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தால் நம்முடைய ஊழியங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பா. ஆமென். நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஆமென். ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலத்து பேக்கப் சிங்கரு அல்லது இந்த ஆஷர், இந்த சண்டே ஸ்கூல் லீடருங்க, சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்க, சண்டே சேவிஸில் நான் இதை பழக்க வைக்கிறேன். 16 வருஷமாக நான் பழக்க வைத்து கொண்டு தான் வரேன். நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பேக்கப் சிங்கரு அந்த கால ஜெபத்தில் அவங்க வந்து உட்காரலன்னா அவங்க பேக்கப் பண்ண முடியாது. நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன முக்கியம்? அவ்வளோ பெரிய கட்டுக்கோப்பா, அவ்வளோ பெரிய கட்டாயமா, என்ன ஹிட்லர் ஆட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமென். ஒரு நேரத்தை நம்ம சரியாக கடைப்பிடிக்கணும். நம்ம அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ப்ரேயரில் இருக்கணும். என்னோட மகன் தான், அவர் தான் மியூசிக் வாசிக்கிறாரு, அவரே லேட்டானாலும் கூட முடியாது.
அப்போ பாட்டு நடத்துகிறவங்க லேட்டாக ஆனால் எப்படி பாஸ்டர்? இன்ன வரைக்கும் லேட்டாக வந்ததில்லை. அதான் பிரச்சனை, லேட்டாக வந்ததில்லை. லேட்டாக வரணும் முடியாது. என்ன சொல்கிறேன், நம்மளுடைய வீக்னஸ் என்னங்க, சில வேலைகளில் விசுவாசிங்க வந்துடுவாங்க, ஆனால் லீடர்ஸுங்க அவ்வளோ லேட்டாக வருவோம். அது லீடர்ஸுங்க வந்துட்ட பிற்பாடு ப்ரேயர்லேயே கலந்துக்க மாட்டாங்க. சில வேலையில் நீங்கள் அப்படி இல்லை போய் இருந்தால் மாற்றிக்குங்க. சில வேலைகளில் அவர் ஆராதனை நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா கைகளை உயர்த்துங்கள், கண்களை மூடுங்கள், அல்லேலூயான்னு சொல்லுங்கன்னு. மற்றவங்க ஆராதனை நடத்துனாங்கன்னா கை எங்கேயாவது பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கவனிங்க. தயவு செய்து பாஸ்டர் பேசுகிற நேரத்தில் லீடர்ஸுங்க முதலாவது ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. சேர்ச்சில் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. இல்லை பாஸ்டர், நான் பாஸ்டர் பேசுகிறத இன்னொரு விளக்குறையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த போதும் விளக்குறையெல்லாம் நீங்கள் பின்னால் வைப்பாங்க. ஆமென். விளக்குறை நல்லது தான். இப்போ வீட்டில் இருக்கும்போது ஏன் அந்த விளக்குறை உங்களுக்கு வரல? செய்யுங்க, போங்க, ஏதாவது செய்யுங்க. ஆமென். ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு இல்லை அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? அதனால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஊழியக்காரர்களாக நம்ப சில வேலைக்கு பக்கத்தில் விசுவாசி பார்ப்பாங்க. என்ன இவர் போன வாரம் சபையில் ஊழியம் செஞ்சார், இவர் தான் என்னுடைய லீடரு, இவரே. சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை முட்டாய் விலை விற்றுக்கிட்டு இருப்பார். அவங்கள பார்த்து ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு துக்ககரமான ஒரு காரியம் நடந்துச்சுன்னா சாப்பிட்றது கூட மனசு வராதில்ல நமக்கு? யாராவது சாப்பிட சொன்னால் கூட மனசு வராது. இல்லை யாரோ நம்முடைய வீட்டில் உள்ளவங்க, அது நம்ம நெருங்க இருக்கிறவங்க ஐசியூலேயே இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் போய்ட்டு கித்த மிட்டாய் வாயில் போட்டுவிட நல்லா இருக்கேன் அப்படி பேசியிருப்பீங்க. நம்மளாம் லீடருங்க, நம்மளாம் தலைமைத்துவத்தில் உள்ளவங்க. ஆமென். எல்லாம் கவனிங்க. இத்தனை வருஷம் என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய பிள்ளைங்க முன்னுக்கு உட்காந்துருக்கிறாங்க, என் மனைவி உட்காந்துருக்கிறாங்க. ஒரு நாள் கூட என்னுடைய ஊழியத்தில் என் மனைவிக்கு ஒரு ஸ்வீட் கூட நான் மற்றவங்க பிரசங்கம் பண்ணும்போதும் சரி, மற்றவங்க ஆராதனை நடத்தும் பொழுதும் சரி, நான் கொடுத்ததே இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு நாள் ஒரு நேரம் அது ஆண்டவர் நம்முடைய தேவன் பயபக்திக்குரியவர். ஆமென். பாச இனிப்பு நீர் பாச கர்த்தர் பார்த்துக்குவாருங்க, சாவு உடவே மாட்டேன். என்ன ஆராதனை யாரும் செத்துருக்கீங்களா ஒரு நாள்? அது இன்னும் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததே இல்லைங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமென். உண்மையாக சொல்கிறேன், பாஸ்டர்லாம் டைமோடு ஆரம்பிச்சு எங்கெல்லாம் ஆராதனை உட்காந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், கண்டிப்பாக நீங்கள் செத்துருவீங்க. கண்டிப்பாக. அதனால் நல்லா கவனிங்க. இதெல்லாம் நம்முடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சியை பாதித்துரும். சபையினுடைய பாருங்கள், அடுத்த ஜெனரேஷன் வளர்ந்துக்கிட்டே வராங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோமோ அதை தான் நம்முடைய பிள்ளைகள் செய்வாங்க. நம்மளுடைய ஸ்டைலை மாற்றிட்டோம். இன்னும் வரைக்கும் பாருங்கள், பாஸ்டர் அவர் ஜேம்ஸ் சரி, அவர் ஜீவா சரி, நான் அவங்க பைபிள் ஸ்கூல் படிக்கிற பைபிள் ஸ்கூல் எனக்கு அவர் எலமுனாயுடைய தலைவர் அவர். அவங்க இன்னும் வரைக்கும் பாருங்கள், எந்த இடத்துலையும் சரி அவருடைய வார்த்தை, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய செய்கைகள் நல்ல சாட்சி, நல்ல சாட்சி. நீங்கள் நல்ல தலைமைத்துவத்துக்குள்ளாராக இருக்கிறீங்க. இதை முற்றிலுமாக இதை நீங்கள் கவனிச்சுங்க. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள், வீக்னஸஸ்ன்னு சொல்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டி. சில 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 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா? பாஸ்டரே பார்த்து கொடுத்துருப்பார், அல்லது உங்கள் லீடர்ஸ் பார்த்து நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில வேளைகளில் சில மீட்டிங்கில் நீங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஆவியானவரே உங்களுக்குள்ளதாக ஏவுவார், இந்த காரியத்தை நீ செய்ய, நீ விட்டுறாத, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி கொள்ளு அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர் நம்முடைய பலவீனத்திற்கு, நம்மளுடைய மாமிசத்துக்கு எத்தனை தடவை இடம் கொடுத்து நம்முடைய ஆப்பர்ச்சுனிட்டியை, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை விட்டுருக்கிறோமா? ஒருவேளை இந்த 2026 ஆண்டவர் சில ஆப்பர்ச்சுனிட்டியை, உங்களுக்கு சில நல்ல காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார்.
நீங்கள் நினைக்காதீங்க என்னை போட்டு அதை அழுத்துறாங்கன்னு. இல்லை, உங்களுக்கு கர்த்தர் தெரியும், நல்லா தெரியும். நீங்கள் 5 காரியங்களை கொடுத்தா உங்களால் 10 மாற்றக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார் என்பதை நல்லா தெரியும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு ஸ்தாபனத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். எங்கள் பலன் பெரிய பலன் இல்லை, கொஞ்சம் பலன் தான். ஆனால் இந்த நம்மளுக்கு கிடைச்ச இந்த லீடர்ஸுங்க நல்ல தங்கம், நல்ல தங்கம், சரிங்களா? அதாவது உண்மையாக சொல்கிறேன், தமிழில் சொன்னால் வெட்டிட்டு வாங்கன்னா கட்டிட்டு வருவாங்க. நீங்களும் அப்படி தான். ஆமென். நீங்களும் அப்படி தான். அந்த மாதிரி இருக்கணும். சில சில காரியங்களை சொல்லும் பொழுது பாஸ்டர் நல்லா கவனிங்க. இன்றைக்கி பாஸ்டர் இத்தனை வருஷ ஊழியத்தில் நாங்கள் செய்கிறோம் பாஸ்டர், நீங்கள் போயிட்டு வாங்க, அப்படிப்பட்ட லீடர்ஸுங்களா நம்ம இருக்கணும். நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படி தான் பேசினேன், ஞாயிற்றுக்கிழமை அப்படி தான் சொன்னேன். நீங்கள் இருக்கிறதுனால நான் தைரியமாக இப்போ வெளியில் போகிறேன். அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு பார்த்த பிற்பாடு சபையில் இன்னும் ஒரு 10 பேர் பெருகி இருக்கணும். போயிட்டு லீடர்ஸில் கொடுத்தோட 10 பேர் காணாம போயிடக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, 1 நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன், 2 பாஸ்டருக்கு பயப்படுவேன், இந்த காக்கா குஞ்சுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இது லீடரே இல்லை. இது என்ன குணம்? ஆமென். அல்லேலூயா. நம்ம தான் ஜெபிச்சு கேட்டோம் அனுவார் வரணுன்னு. இல்லை பரவாயில்ல, கேட்டோம், நல்லது தான் சொல்ல போகிறேன். நம்ம தான் ஜெபிச்சு கேட்டோம், ஆமென். வந்துட்டார் தானே? ஆமென். இப்போ நம்ம தான் நல்லா பேசணும். ஆமாம் தானே? ஜெபிச்சு கேட்டாலே யார்? நம்ம தானே கேட்டோம். அப்போ யார் கொடுத்தா? அந்த நம்பிக்கை இருக்குது தானே? இருக்குது தானே? அப்போ என்ன பேசணும்? நல்லா தான் பேசணும். நல்லா தான் பேசிட்டு இருக்கோம் நம்புகிறேன். நம்மளே கொண்டு வச்சு நம்மளே ஊழியத்துக்கு கூப்பிட்டு நம்மளே ஊழியத்துக்கு அவரை கூப்பிடுங்க பாஸ், அவர் நல்லா செய்வார், அவர்கிட்ட கொடுங்க பாஸ், நல்லா செய்வார்னு சொல்லிட்டு இப்போ நம்மளே உக்காந்துருக்குதுங்க பாரு. அப்படியே நம்மளே சொன்னா அந்த லீடர்ஸுங்க அந்த மாதிரி. நல்லா கவனிங்க. அன்னைக்கு ஒரு சின்ன ஊழியத்தை பாஸ்டருடைய கையில் கர்த்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு 22 தலைவர்களை அவர் உருவாக்குவதற்கு தேவன் ஒரு பெரிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, அன்னைக்கு கிறிஸ்தும ஆரம்பிக்கும் பொழுது 22 தலைவர்களாக இருந்தாங்க. இல்லைங்க, எத்தனை பேர் பாஸ்டர் இருந்திருப்பாங்க சபையில்? ஏறக்குறைய பாஸ்டர் இல்லை, சபை ஆரம்பிக்கும் பொழுது 10 பேர். சில இன்னைக்கு தான் எங்களுக்கே தெரியுது பாஸ்டர், 10 பேர் தான் சபை. லீடர்ஸுகளாக இருந்தால் ஒரு சேர்ச்சோட ஹிஸ்டரி தெரியணும், ஒரு சபையினுடைய சரித்திரம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம், ரத்த வேர்வை சிந்தி, எவ்வளோ அவமானத்தில், எவ்வளோ நிந்தையில், எவ்வளோ கஷ்டத்தில் விட்டுட்டு ஓடி இருக்கலாமே. கஷ்டமான ஜனங்களை கொண்டு சபைக்குள்ளாராக வச்சு அவர்களுக்கு தலைவாரி விட்டு, அவர்களுக்கு நல்லா உடுத்தி விட்டு, அவர்களை நல்லா படிக்க பண்ணி, உற்சாகப்படுத்தி, அவர் நல்ல தலைவர்களாய் மாற்றி, அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடக்கணும்னு சொல்லி முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் செபிச்சு, ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த குடும்பத்தில் நல்ல படிப்பு பட்டதாரிகள் வரணும், ஆண்டவர் அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இத்தனை தடவை கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருப்பாங்க. மறந்துடக்கூடாதுங்க. இன்றைக்கி நமக்கு எல்லாம் நிறைஞ்சி வந்த உடனே எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறவர்களுக்குள்ளாராக ஒரு நன்மை என்ன தருமா இருக்கணும் எண்ணம், கர்த்தர் இவர்களை கொண்டு தான் என்னை ஆசீர்வதித்தார் என்பதை அந்த மனநலம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் நீங்கள் செய்வீங்க என்பதை நம்புகிறேன். ஆனால் இந்த குணம் இந்த சபைக்கு இன்னும் அதிகமாக பெருக வேணும்னு நான் ஜெபிக்கிறேன். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் ஒரே ஒரு கோட்டு வச்சு தான் நான் பிரசங்கம் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி நான் 16 வருஷமாக சபைக்குள்ளாராக இருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் நான் இப்போ 30 கோட்டுக்கு மேலே நான் வைத்திருக்கிறேன்.
நல்லா கவனிங்க. இதோ இந்த கோட்டு கூட இந்த பின்னால் அந்த பிரதர் உட்காந்து, அவர் வருவார்னு எனக்கு தெரியாது, அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. போன வாரத்தில் ஒரு பிரதர் கூட்டிகிட்டு போயிட்டு, பாஸ்டர் கிறிஸ்மஸ் ஆராதனை வருது, இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் பாஸ்டர் நீங்கள் போய் ஒரு கோட்டு வாங்கி தச்சுக்குங்க அப்படின்னாங்க. எந்த ஒரு லீடர்ஸுங்க தான் பாஸ்டர் நல்லா இருக்கிறாரு, நல்லா வளர்றாரு, இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்கிற அந்த காரியத்தில் கை தட்டுறாங்க தெரியுங்களா, அந்த லீடர்ஸுங்க மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கூட்டிகிட்டு போயிட்டு அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செய்யுங்க பாஸ்டர்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2500 ஒரு கோட்டு தைச்சி கொடுத்தாரு. நான் ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, என்னால் எந்த காரியங்களை பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அதை பயன்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. ஒருவேளை பாஸ்டர் சில ஊழியங்களை அல்லது உங்களுடைய லீடர்ஸுங்க இந்த 2026 சில ஊழியங்களுக்காக ஜெபிங்க. சில ஊழியங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, சில வாய்ப்புகள் வரும் பொழுது முடியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுப்பார். பாஸ்டர் என் கையில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஐஸ்வர்யத்தின் சம்பூர்ணர் உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். எல்லாமே இருந்து கொண்டு நம்ம வரல, எல்லாமே அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையினால வந்திருக்கிறோம். கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுப்பார். நான் ஒரு தோட்டத்தில் வளர்ந்த ஒரு ஆள், இன்னைக்கு அதே தோட்டத்தில் கர்த்தர் ஒரு சபையை இன்னைக்கு ஒரு பட்டணமாக மாற்றி ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்றால் கர்த்தருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். இதற்கு முழு மூச்சாக உழைக்கிற ஒரு நல்ல தலைவர்கள் சபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உங்கள் மேலே கொடுத்திருக்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சவால்களை கண்டு சோர்ந்து போயிடவே கூடாது. வாழ்க்கையில் வருகிற சவால்கள் நிறைய உண்டு. நான் இவ்வளோ சந்திச்சிட்டேன் பாஸ், என்ன சவால்கள் கண்டிப்பாக தேசத்தின் அளவுகளை சவால்களை சந்திக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு அளவுக்கு இந்த தேசத்தை இந்த சபை கலக்கி கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இன்னும் அதிகமான சத்தம் இந்த சுபாங்கிலிருந்து எழுப்பப்படணும். நம்ம மறுபடியும் ஒன்றாய் அதிகமாக இணைஞ்சோம்னா இன்னும் பெரிய ஒரு எழுப்புதலின் ஆவியை கர்த்தர் இந்த பட்டணத்திலிருந்து எழும்பி வர பண்ணுவாராக. அல்லேலூயா. இங்கிருந்து நிறைய அப்போஸ்தலர்களை கர்த்தர் எழுப்பணும். இங்கிருந்து நல்ல ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பணும். நிறைய சபைகளை இந்த ஸ்தாபனம் ஆசீர்வதிக்கணும். அதற்கு நிறைய கைகள் ஒன்றா சேரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஒரே ஒரு எண்ணத்தில், ஒரே ஒரு நோக்கத்தில் ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டிய நமக்குள்ளாராக நிறைய காரியங்களை கர்த்தருக்குள்ளதாக சவால்களிலே நின்று ஓட கற்றுக்கொள்ளணும். பாஸ்டர்கிட்ட பார்த்து சொல்லணும், பாஸ்டர் நாங்கள் நிற்போம், பாஸ்டர் நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம். ஏசு பார்த்து சொன்னார், அவங்கள பார்த்து கேட்டார், நீங்களும் போக மனதாக இருக்கிறீங்களான்னு கேட்டார். அப்போ பேதுரு சொன்னார், உம்மை விட்டு நாங்கள் எங்கே ஆண்டவரை போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது. நல்லா கவனிங்க. பாஸ்டர் இப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மெசேஜ் கொடுக்குறார். நான் உண்மையாகவேங்க மற்றவங்களுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸா? நான் மற்றவங்களுக்கு ஃபேன்ஸ்லாம் இல்லை. நான் ஒரே ஒரு ஃபேன்ஸ் அவருக்கு மட்டும்தான். உண்மையாகவே அந்த செய்தியை தான் கேட்பேன். காலையில் அவர் மெசேஜ், அதனால் நிப்பாட்டிடாதீங்க, போட்டுக்கிட்டே இருங்க, இது நேயர்களுடைய விருப்பம். நல்லா கவனிங்க. நம்ம நேரடியாக பார்க்குற ஒரு ஆளை வச்சு தான் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து வருகிற வார்த்தையில் இது உண்மையானது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம நேரடியாக பார்க்குறோமே அந்த வார்த்தையில். சில பேசுகிறதும் வாழ்கிறதும் ஒன்றா இருக்கக்கூடாது, பேசுகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு கடைசியான ஒரு வார்த்தையை என்ன நான் பேசி வச்சதில் அறிமுகம் தான் நான் பேசினேன். நான் நோட்ஸே திறக்கலை. நோட்ஸை திறந்தேன்னா விடிஞ்சிரும் எனக்கு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் மனசில் வைக்கிறேன். இந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். வாசிக்கலாமா? பிலிப்பியரின் புஸ்தகம்
பிலிப்பியர் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தில் தம்பி அடுத்த இது போடுப்பா, பிலிப்பியர் 2வது அதிகாரம், அடுத்த இது போட்டு நீங்கள் பயந்துடாதீங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம் அடுத்து போடு தம்பி. 25, மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்க ஸ்நானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ராதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று, நல்லா கவனிங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு லீடருக்குள்ளாராக ஒரு லீடர், ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு உதவி ஊழியருக்குள்ளதாக இருக்க வேண்டிய இந்த 5 குணங்கள் கண்டிப்பாக தேவை. ஒரே மனுஷன், இந்த எப்பாப்ராதீத்து என்கிற ஒரே மனுஷனுக்குள்ளதாக அவர் எப்படி இருக்கிறாரு? என் சகோதரன். பவுல் அவளை பார்த்து சொல்றாரு, அவர் என்னுடைய சகோதரன். நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு உறவுல இருக்கணும். 2வது சொல்லப்படுகிறது, என் உடன் வேலையாட்கள். நான் சபைக்குள்ளாராக இருக்கிற நான் யாரு தெரியுமா? நான் ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளு. எனக்கு கொடுக்கிற வேலையை நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். அடுத்தது யாரு தெரியுமா? உடன் சேவகன். சேவகன் தெரியுமா? சபைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது என் போதகரோடு கூட, அவருடைய தரிசனத்தோடு கூட நான் முன்னுக்கு நின்று அதை எப்படியாவது நின்று தாங்கி ஓடுவதற்கு கர்த்தர் எனக்கு அந்த கிருபை கொடுக்கணும். அதான் உடன் சேவகன். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, ஸ்நானாதிபதி. நல்லா கவனிங்க, அல்லேலூயா. ஸ்நானாதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அம்பாசடர் மாறிங்க. ஒரு சபைக்குள்ளதாக ஒரு காரியம் வரும் பொழுது பாஸ்டர் ஒரு குரலை கொடுப்பாரானால் அந்த குரலுக்கு நாங்களும் நிற்கிறோம் பாஸ்டர், அவர்கள் தான் ஸ்நானாதிபதி. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க போயிட்டு அந்த காரியத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காரியத்தை வெற்றிகரமாய் முடிச்சிட்டு வர்றவங்க தான் ஸ்நானாதிபதி. ஒரு லீடர் ஆகப்பட்டால் அப்படிப்பட்டிருக்கணும். அடுத்தது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, என் குறைச்சலுக்கு உதவி செய்கிறவர்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. குறைச்சலுக்கு உதவி செய்கிற பவுல் பவுல் ரோமாபுரி சபையில் இருக்கிறாரு. சீக்கு வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு. சபைக்குள்ளார், பிலிப்பி சபைக்குள்ளார் கேட்குறாங்க, நம்மளுடைய போதகர் 1200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாரு. பாஸ்டர் பவுல் 1200 மீட்டர் ரோமாபுரியில் இருக்கிறார். பிலிப்பி சபைக்கும் ஏறக்குறைய 1200 கிலோமீட்டரில் சபையில் அவருக்காக ஜெபிக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய போதகருக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஆள் தேவை, யாராவது எழும்புறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த எப்பாப்ராதீத்துக்கு ஏஞ்சி நிற்கிறாரு. நான் போகிறேன்றாரு. வசதியே இல்லாத சூழ்நிலைங்க, போக்குவரத்து வசதியே இல்லாத சூழ்நிலை, எந்த ஒரு பாதுகாப்பு, 1200 கிலோமீட்டர் தூரம், அதாவது தரை வழியாக போகணும், கப்பல் வேணுமா போகணும், போகிற வழியில் கூட என்ன வேணுமானு நடக்கலாம். நல்லா கவனிங்க, நீ போயிட்டு இந்த டின்னரில் போய் கலந்துட்டு வான்னு அவர் அனுப்பலை. பவுல் ரோம சபையில், ரோம சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போ யாருமே முன் வராத ஒரு மனுஷனாக இருக்கிற நேரத்தில் இந்த எப்பாப்ராதீத்து எழுந்து நிற்கிறார். அப்படின்னா இவருக்குள்ளதாக இருந்த ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா? நல்லா கவனிங்க, தன் தலைவனுக்குள்ளதாக இருந்த ஒரு தரிசனம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிங்க, நம்முடைய போதகருடைய தரிசனம் என்ன? நீங்கள் தயவு செய்து பாஸ்டர்ட்ட உட்காந்து ஒரு காரியம், உங்களுடைய தரிசனத்தை எங்களுக்கு இம்பார்ட்டேஷன் பண்ணுங்க. அதுவே நம்முடைய தரிசனமாக மாறணும். அந்த தரிசனத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒன்று தெரியணும், அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம நம்பணும். 2வது ஒரு காரியத்தில் அந்த சொல்லப்படுகிற தரிசனத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும். சரி பாஸ்டர், நாங்கள் செய்கிறோம். 3வது என்ன தெரியுமா செய்யணும்? அது கனத்துக்குரிய பாத்திரமா. நல்லா கவனிங்க, பைபிள் வசனத்தை படித்தோம், நல்லா இருக்கும். அவர் தேவனால் கொடுக்கப்பட்ட கனத்துக்குரிய ஒரு பாத்திரம். அதே மாதிரி உங்கள் லீடர்களை கூட இருக்கிற 10 பேராக இருந்தால் அந்த லீடர்கள் நினைக்கணும், எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இது கனத்துக்குரிய பாத்திரம். இந்த பாத்திரத்தை நாங்கள் எப்படி திரும்ப நடத்தக்கூடாது, வேதனையை நடத்தக்கூடாது. கடைசியாக ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறேன், நல்லா கவனிங்க. உங்கள் பாஸ்டரை அல்லது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தினுடைய ஊழியக்காரரை, அவர் கொடுத்த அந்த ஊழியத்தை எப்போ பார்த்தாலும் செஞ்சிட்டிங்களா, செஞ்சு முடிச்சிட்டிங்களா, எப்போ செய்ய போகிறீங்க, சந்தோஷப்பட வைக்கும்படியான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நபரை நீங்கள் தான். நீங்கள் அதை செய்யணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா.
ஆமென். நீங்கள் சந்தோஷப்பட வச்சும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவன் அடுத்த பிக்சரை போட்டு தம்பி. அடுத்த ஒரு காரியத்தை நான் எழுதிட்டு வந்ததை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்த ஒரு பகுதி சொல்லப்படுது. அடுத்த ஒரு பாயிண்ட் மாத்திரம். இருக்கா இல்லையா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனுக்கு ஒரு பிரதான நோக்கம் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய பிரதான நோக்கம், தேவன் நமக்காக வைத்திருக்கும் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார் என்பதை நம்ம சரியாக அறிந்து கொள்ளணும். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் மனசில் நீங்கள் செய்யுங்க. தயவு செய்து இதை மட்டும் விட்டு விடவே கூடாது. ஒவ்வொரு லீடரும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அது இந்த 22 லீடர்ஸுங்களை சொல்கிறேன்னே, கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். அப்போதான் தேவன் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த திட்டத்தை அவர் வெளிப்படுத்தும் பொழுது, அடுத்து போ தம்பி, நல்லா கவனிங்க. அந்த திட்டத்தை அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டங்களில் நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவருடைய திட்டத்தை அவர் செயல்படுத்துவார்னா, நான் இப்படி எழுதியிருக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அன்னாள் மலடியாக இருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை குறைவுபட்டதாக இருந்தது. எதிராளிகளுடைய கை ஓங்கி நின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஆமென். குறைவுகள் நிச்சயம் இருக்கிறது, ஆனால் அதை நிறைவாக்குகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அடுத்தது பாயிண்ட் போ தம்பி, அடுத்தது போயா. நல்லா கவனிங்க, ஜெயிப்பதற்கான வழிமுறைகளை கையாளுங்க. எப்படி ஜெயிக்கலாம், இந்த காரியத்தை எந்த மாதிரி செஞ்சா நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு மறுபடியும் திரும்புங்க. நல்லா டெய்லி வசனத்தை வாசிங்க, உங்களுடைய சிந்தைகள் நல்ல தெளிவடைஞ்சிரும். அடுத்த வார்த்தை போட்டிருக்கிற பிரசன்னத்தை கொண்டு வாருங்க. நல்லா கவனிங்க, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாராக ஒரு கூட்டத்தை உட்காரும் பொழுது, ஒரு கூட்டத்தில் வந்த எல்லாருமே அந்த தேவ பிரசன்னத்தில் நீங்க நிரப்பப்படணும். தேவ பிரசன்னத்தை நிரப்பப்படணும். கிறிஸ்துவினுடைய சிந்தை அங்கே இருக்கணும். ஆண்டவருடைய காரியம், ஒரு ஆள் வேற மாதிரி பேசிக்கிட்டு ஒரு ஆள் வேற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மனதுடைய காரியங்கள் இருக்கணும். அடுத்தபடி சொல்லப்படுகிறது, ஒன்றாக இணையுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அன்னைக்கு 10 பேரை வச்சு இவ்வளவு பேரை செய்ய முடியும் என்றால், இன்னைக்கு 60 பேரை வச்சு வருகிற நாட்களிலே இன்னும் ஒரு 60 லீடர்களை உருவாக்குவதற்கு கர்த்தர் இந்த சபைக்கு பலனையும் கிருபையும் கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பாராம். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஒன்றுக்கு சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள். நீங்க மற்றவர்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொள்ளுங்க. தயவு செய்து மனக்கசப்போடு முறுமுறுப்போடு கூட இருந்து கொண்டு காரியங்களை செய்ய வேண்டாம். ஏக மனதோடு ஒன்றாக இணைந்து ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்வோம். கர்த்தர் நீங்கள் செய்கிற காரியத்தையும் யாவையும் ஆசீர்வாதமாக கர்த்தர் செய்து முடிப்பார். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்த இந்த காரியத்திற்கு ஆண்டவரே, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் செய்வோம். அப்படியே கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லாரும் நல்ல அந்நிய பாஷையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே, இதோ ஆண்டவரே கர்த்தாவே, இதுவரைக்கும் நான் செய்ததை பார்க்கிலும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் செய்வதற்கு உம்முடைய ஞானத்தினாலே எங்களை நிரப்புங்கப்பா, உம்முடைய பலத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரகபா லபா தரனமா ரகபா லபா சந்தா ரகபா தரலபோ ரிகபா தனமா சந்தரலபா. ஹல்லேலூயா. உனக்கு முன்பதாக போகிற கர்த்தர் நானே தேவனாகிய கர்த்தர். நானே உனக்கு உண்டான காரியத்தை நன்மையாய் மாற்றி கொடுக்க நான் வல்லவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பலம் உம்முடைய பிள்ளைகள் மேலே உண்டாகுவதாக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேலே உண்டாகுவதாக. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே அது வாய்க்காமல் போவதாக. கர்த்தர் தான் அழைத்தார். தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. தகுதி இல்லாமல் இருந்த நம்மளை தகுதிப்படுத்தினவர் நம்முடைய தேவன் ஒருவரே. எனக்கு எந்த ஒரு பலன் இல்லாமல் இருந்த நேரத்தில்
யாருமே என்னை மதிக்காமல் இருந்த நேரத்தில், யாருமே என்னை தேடி வராமல் இருந்த நேரத்தில் நம்மளை நம்பி கொடுத்த இந்த ஊழியம், வேற யாரும் நம்பி இருக்கிறார்களோ இல்லையோ மகனே மகளே, இந்த காரியத்தை நீ செய்து முடிப்பாய் என்று சொல்லி, எனக்காக இந்த காரியத்தை நீ ஓடி முடிப்பாய் என்று சொல்லி உன் கையில எடுத்த இந்த காரியத்தில் உன்னை நான் நம்பி இருக்கிறேன். யாருக்காக அல்ல ஆண்டவரே, மனுஷனுக்காக அல்ல, உமக்காகவே. உடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, உடைய பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய வேலையை செய்வதற்காக ஒரு சாதாரண மனுஷனாகிய மோசரிடத்தில் போய் கெஞ்சி கொண்டிருக்கிறார். என் வேலையை செய்ய வருவாயா அப்படின்னு சொல்லி. அந்த சத்தம் இந்த ராத்திரி வேளையில் உங்களுடைய காதுகளிலே தொனிக்கட்டும். யாருக்காக இல்லை மகனே, யாருக்காகவும் இல்லை மகளே. ஓ எனக்காக, எனக்காக, எனக்காக எத்தனையோ காரியத்தில் உன்னை நான் சுகப்படுத்தி நடத்தினேன். நீ விழுந்து போய் விடுவார்கள் என்று நினைத்த நேரத்தில் எல்லாம் உன்னை கைப்பிடித்து தூக்கிவிட்ட நான், உன் கிருபை பெருகும், உன் மேல வச்சிருக்கிற என்னுடைய தரிசனம் பெருகும் என்று கிலோ. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. உம்முடைய நல்ல பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. இங்கு இருந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். அவர் எனக்கு கொடுத்த யாவற்றை நான் செய்து முடிப்பேன். அது எனக்காக அல்ல, எல்லாமே என்னுடைய எஜமானுக்காக. எல்லா துதிகன மகிமை உமக்கே தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர்.